உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். வணக்கம். நிறைய தலைப்பு பேசினாலும் இது ஒரு விசேஷமான தலைப்பு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை நேசிக்கிற நிறைய ஜீவனில் இது ஒரு ஜீவன். நிறைய மனுஷங்க என் மேலே அன்பு செலுத்துவாங்க. அதில் அந்தோனி அவர் சொல்லியிருந்தார் என்கிட்ட, இதை சொல்லுங்கன்னு. தவற விட்ட தலைப்பு 2-3 வாரமாக நான் மிஸ் பண்ணிட்டேன். அவருக்கு இந்த தலைப்பு எடுக்கலை, வேறு பேசி இருந்துட்டேன். இன்றைக்கி லாக்டவுன் இது ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. கூட்டம் யாரும் இல்லை, அவங்க தலைப்பு நான் சாய்ஸ் பண்ணதுனால போன வாரமே நான் பேசியிருக்கணும். அந்தோனி வருத்தப்பட மாட்டார். ஏன்னா ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசிடுவாருன்னு அவருக்கு தெரியும். அந்த தைரியத்தில் தான் அவர்கிட்ட நான் சாரியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தெரியும்ல. அதனால் அவர் சொன்ன தலைப்பு, ஐயா சோம்பேறியாக இருக்கிறாரு ஒருத்தர், இல்லை சுறுசுறுப்பாக இருக்கிறாரு, இதை பற்றி பேசுங்க, ஒரு தெளிவாகிட்டோம் அப்படின்ட்டு. சோம்பேறித்தனமும் சுறுசுறுப்பும். பொதுவாக மனுஷனுக்கு எல்லாருமே நிறைய சொல்லித்தராங்க. மனித சமூகமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறதுனால தான் வளர்ந்துருக்குது. சொல்லிக் கொடுக்குறது தப்பு இல்லை. ஒருத்தருக்கு தான் என்ன அனுபவம் பெற்றனோ அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் உஷாராயிடுவார். பாம்பு கச்சா செத்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே உஷாராயிடுவார். பாம்பு கச்சனா இப்போ பாம்பு மாதிரியே இருக்கிற பொம்மை கச்சா கூட செத்துருவாங்கன்னு நினச்சினுக்கிறான். இதுதான் பிரச்சனை. பாம்பு கச்சா செத்துருவாங்கன்னு ஒருத்தர் சொன்னாருன்றது சரியும் கூட. இப்போ என்னடான்னா, பாம்பு மாதிரி ஒரு பொம்மை மேலே போட்டோன்னே கச்சிச்சு அப்படின்ட்டு இவராகவே எங்கேயே கீச்சின்னு ரத்தம் வந்துச்சுன்னா அது அப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஆகிட்டான். எல்லா பாம்பும் கச்சா சாக மாட்டாங்க. நல்ல பாம்பே கச்சா கூட எல்லோரும் சாக மாட்டாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாம்பு கச்சா செத்துருவாங்கிறது உண்மை. எல்லா பாம்பும் கச்சா சாக மாட்டாங்க. இப்போ கட்டு விரியன்லாம் கச்சுது என்ன எல்லோரும் செத்துட மாட்டாங்க. ஒரு சிலர் தான் சாவாங்க. நல்ல பாம்பு கச்சா 80 பேர் சாகுறாங்கன்னா கட்டு விரியன் செஞ்சா 8 பேர் தான் சாவாங்க. மற்றபடி நாக்கு பூச்சியெல்லாம் பாம்பு நெஞ்சு பயந்தீங்கன்னா அது உங்கள் சொந்த பிரச்சனை. ஆமாம், மண்ணுளி பாம்பு அதெல்லாம் பேர் நாக்கு பூச்சி அது மாதிரிலாம் இருக்குது. ஐயா பேச வேண்டிய தலைப்பு சோம்பேறித்தனமும் சுறுசுறுப்பும். இந்த கதை ஏன் தேவைப்படுதுன்னா, கற்றுக் கொடுக்குறதுலேருந்து ஆரம்பிக்குது சோம்பேறித்தனம் சுறுசுறுப்புலாம். நான் எப்போ சோம்பேறித்தனமாக ஆயிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லோரும் கற்றுக் கொடுத்துறாங்க, நான் தெரிஞ்சுக்கினேன், இது இப்படித்தான்னு உட்காந்துனே பேசினிருப்பேன். ஆமாம், எனக்கு தெரியும்ல. ஆமாம், நான் போய் பார்க்கவே மாட்டேன். ஆணியாக இறங்கலை சார், நல்லா தான் வச்சேன், போக மாட்டேன், ட்ரில் போக மாட்டேன்து, ஒத்துக்கவே மாட்டான். அவன் டாட்டா டெஸ்கான் ட்ரில் கம்பி போட்டுருப்பான், ட்ரில்லிங் போய்ட்டு கரெக்டாக அங்கே போய் மாட்டினுக்கும். நான் கான்ட்ராக்டு ட்ரில் பண்ணுற மாதிரி மிஷின் வாங்கி கொடுத்து, இரும்பு ட்ரில் பண்ணுற மிஷின் வாங்கி கொடுக்கலையே சார் நீங்கள். ஆமாம், வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு, அவன் போட்டு அமுக்கும் 2 பிட்டு வந்துடும். எழுந்து போய் பார்க்காதனால நஷ்டம் என்னடான்னா ஓனருக்கு. கான்ட்ராக்ட் விட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ எல்லா விஷயத்தையும் மனுஷன் கற்றுக்கணுன்னே என்ன ஆகிட்டான்னா, வயிறு இவ்வளோ பெருசாகிட்டு, தலை இவ்வளோ பெருசாகிடுச்சு, கைகள்லாம் மெலிசாகிட்ருக்கோம். ஏன்னா வேலை இல்லை கைக்கு காலுக்கெல்லாம். ஆனால் வாய் கட்டு பத்து உள்ளே இறங்கி நிற்குது. இந்த மாரவாடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பெருசாக அச்சு வச்சுருப்பான். இப்படி உட்காந்து மெத்துன்னு உட்காந்துன்னு ஜாங்கிரியை உள்ள நெய்யில் வாய்க்கு வயிற்றுக்கு தான் வேலை, வர ஒன்றுமே கிடையாது. அப்புறமா எல்லாம் இவங்க தான் அவரை உதவி செஞ்சுன்னு இருப்பாங்க. வேறு அவ்வளோதான், எல்லாம் போயிடுச்சு அவ்வளோ தானே. சோம்பேறித்தனத்தோட உச்சம் என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஆகி போயிட்டு உட்கார்ந்து விட்டு எதுவும் நடக்காமல் நடக்க மறந்த கதையாகிடும். கால் மட்டும்தான் இல்லை, எதுவுமே நடக்க மறந்த கதையாகிடும். எதுவுமே நடக்காதுங்க வாழ்க்கையில். சோம்பேறித்தனத்தோட உச்சம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, செல்வந்தனாக இருக்கிற மாதிரி தெரியும், வசதியாகிற மாதிரி இருக்கும். அந்த காரில் கூட தூக்கி போய் தான் உட்கார வைப்பாங்க. கிரேன் கட்டெலாம் இருக்குவாங்க சில பேர்லாம். இந்த ஓபிசிட்டியெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனத்தினால தான். அப்புறம் என்னை பார்த்து சோம்பேறித்தனம் நினச்சிக்க போகிறீங்க. நான் குண்டாக சவுண்டாகிறேன். சவுண்டாக இருக்கிறது வேறு, குண்டாக இருக்கிறது வேறு. சார் தமிழ் இங்கிலீஷ் இல்லை, எப்படி சொல்கிறது, பருமனாக இருக்கிறது வேறு, பலசாலியாக இருக்கிறது வேறு. பலசாலியும் குண்டாக இருப்பார். பலசாலி எப்படி தான் இருப்பார், குண்டா. பருமனாகிறவர் எப்படி தான் இருப்பார்.
பருமனாக இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த சதை இப்படி மச்சு நீங்கள் வெளியே வந்திருக்கும், இங்கே ஒரு கோடு இருக்கும், அதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அவர் சதை மச்சா போவாது. இது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா நானே இட்டால் கையை முறுக்கி இப்படி பண்ணுவார். அது போல் அந்த ஜாக்கெட்டு வந்து ஜாக்கெட்டா சட்டையா ஜாக்கெட்டு மாதிரியே இருக்கும், பொம்பளை ஜாக்கெட்டு மாதிரியே இருக்கும். அது அதை ஃபாலோ பண்ணி ராமராஜ் கூட வந்தார், பெயிண்ட்லாம் வச்சுன்னு லிப்டிக் பூசின்னு செம்பகமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராமராஜன் டவுசர் போட்டுன்னு டைட்டாக சட்டை போட்டுன்னு இருப்பாங்க. அது ஜாக்கெட்டு மாதிரியே இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? கிராமத்துங்களில் இல்லை பொம்பளைங்களாம் கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா அந்த பொம்பளைங்க கொஞ்சம் லூஸாக போடுவாங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம். பொம்பளை எந்த விதத்துலையுமே இறுக்கமாக வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஐடியா. டைட்டாக ஜாக்கெட்டு, முடியை வந்து போட்டு இறுக்கமாக பின்னுறது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் பெண்ணை அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்கு செஞ்ச சூழ்ச்சிகள் இதெல்லாம். அவ்வளோ பெரிய முடி தலைவாரி ஜோடி போட்டு போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? புரிஞ்சினவன் தான் இந்திரா காந்தி வெட்டாங்க முடிய சறுக்குன்னு. ஆமாம், லண்டன் லேடிக்கிட்ட போய் முடி இவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டேனாக்கா டென்ஷன் ஆகிடுவா. ஆமாம், பின்னாடி வந்து அப்படியே பண்ணோம். அது கருணாகமா, பின்னிய கூந்தல் கருநாகம் இருக்கட்டும். மனுஷன் வந்து தந்திரங்களை கையாண்டு தன் மீதே திணிச்சு எழுந்து நடக்கிறதுக்கு கூட மறந்த கதையாக மாறிட்டான். இது சோம்பேறித்தனத்தின் உச்சம். ஏன் ஒருத்தர் சோம்பேறியாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் ஒரு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருப்பார். ஊரில் நீங்கள் சோம்பேறிங்களாம் யாருன்னு போய் பாருங்களேன், வேலைக்காகாத பீஸுங்களாம் யாருன்னு பாருங்கள். ஒன்றும் படிக்காதவனாக இருப்பான், சுறுசுறுப்பாக இருப்பான், வாழ்க்கையில் முன்னேறி இருப்பான், மெதோடு கட்டிருப்பான். என்ன இருந்தாலும் அவன் படிக்கவே இல்லைங்க. இவர் நான் கலெக்டர் ஐஏஎஸ்ன்னு நினச்சின்னு இருப்பார். இவரை அவர் என்ன சொல்லுவார்? அவரை பார்த்துக்கிறீங்களா? இந்த படித்தவன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னடான்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் தெரியாது நாய். அவர் நித்யானந்த இருக்கிறாரில், அவர் ஐடிஐ தான் வச்சுக்கிறாரு. அந்த பயங்கர கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கிறான். அந்த இந்த மீனுங்கிறான், எந்த மீனே தெரில. ஆமாம், அப்படி தானே. ஆனால் வசதியாக இருக்கிறான் இல்லைடா, படித்தா பெரிய ஆள் ஆகிட்டுக்கிறான். அவங்க காலில் ஐஏஎஸ்லாம் போய் வந்துங்கிறானுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படித்தா இப்போ அதுக்கு தான் நான் சாமியார் ஆகிட்டேன்னு நினச்சி போகிறீங்க. இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் சாமியார் ஆகிட்டுக்கிறேன். இது வித்தியாசமான சாமியார் இவர். நான் அதுக்கு சாமியார் ஆகலை, சாமி தெரிஞ்சுன்னு இருக்கிறனால. நான் சாமியார் கூட கிடையாது, கடவுள் தெரிந்த ஒரு மனிதனாலும் கிடையாது. அது உங்கள் சொந்த பிரச்சனை. சோம்பேறி என்ன செய்யறதில்ல அப்படின்னு கேட்டால் எட்டி கூட பார்க்க மாட்டான். எதைன்னா தண்ணிக்கு தான் கிணத்துலன்னா கல்லை தூக்கி இங்கேருந்து விசில் அடிக்கிறான். அது பக்கத்தில் குளத்தில் கூட போய் விட்டுருக்கோம் நினச்சினா கிடையாது, பக்கத்துலேயே வந்துருக்கோம். உள்ளது தாவளம் கட்டாங்க கத்தின்னு கொலகொலான்னு தண்ணி இதுன்னு. அது காஞ்சி போய் 10 வருஷமாக ஆகிட்டுருக்கோம். சோம்பேறிக்கு என்ன தெரியாது, தன் சுற்றி வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனால் தெரிஞ்ச மாதிரியே வச்சுருப்பான். சோம்பேறியோட பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு தெரியுன்ற நினப்பு இருக்கும். அவனுக்கு தெரியுன்ற நினப்பு இருக்கும். சோம்பேறி அப்படின்னா அவர் யார் அப்படின்னா தெரியும் அவருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாங்க, என்ன அவசரம், எப்போ போனாலும் நாளைக்கு தான். அதுக்கு ஒரு கதை வர வச்சுருப்பார். சனி பகவானே ஏமாத்துற அளவுக்கு இப்போ இது விநாயகர் விசேஷமானவர். இன்று போய் நாளை எழுதி வச்சார்ல முதுகில், வரும்போதெல்லாம் சொன்னாருன்னுவான். இந்த கதை சொல்கிறவங்களாம் யாராக இருப்பான்னா சோம்பேறியாக இருப்பான். ஸ்கூலில் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலை வெட்டியை தேர்ந்து போயிடுவான். இந்த சோம்பேறியெல்லாம் பேச்சாளர் ஆகிட்டு இருப்பான். சோம்பேறிலாம் யாராகிட்டு இருப்பான்? பேச்சாளர் ஆகிட்டு இருப்பான். ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அவன் வேலை செய்யறது எப்படி, உழைக்கிறது எப்படின்னு பேசின்னு இருப்பான். ஒருத்தன் குளறு பிடிச்சி கை காய்ச்சி போயிருக்கான், அவன் பேச்சை கேட்டு மயங்கிடுவான். நல்லா பேசுகிறாரு, அவர் பேச மட்டும்தான் செய்வார். அவர் ஊக்கப்படுத்துகிறாராம்மா, அவரை இல்லை உன்னத்துற. அதாவது 2 நாய் போய் நிறுத்தினா அது ஒரு நாய்க்கு ஹெல்ப் ஆகி நிற்கும். இவங்க தான் இந்த பேச்சாளருங்கெல்லாம் உங்களை ஊக்கப்படுத்துவாங்க. இதில் நிறைய பேர் நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய வாழ்க்கையில் நான் சந்திச்சுட்டு வந்துக்கிறேன். இந்த சோம்பேறி என்பவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையும் செய்ய மாட்டான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான், எல்லாமே தெரியும் வர அவனுக்கு. எதை போனாலும் அங்கே இருக்கிற டெக்னிக்கல் ஹாஸ்பிட்டலில் என்ன விஷயன்றதெல்லாம் உஷாராக பார்த்துருவான். உட்காந்துன்னு பேசணும் அவனுக்கு, அவள் தான். ஆமாம், உட்காந்து பேசினா சொல்லலாம், சொல்லாமே இருக்கலாம். என்ன பண்ணுறது, வந்து கூட போகிறாங்களாம்லாண்ட, என்ன பண்ணுறது. ஆமாம், நீங்கள் சோம்பேறி கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், சுறுசுறுப்பாகி ஓடுருவான் பழைய இடத்துக்கு.
பழைய இடத்துக்கு நீ நினச்சிக்காதீங்க ஓட்டுருவான்னா நல்லா ஆகிடுவான்னு நினச்சிக்க போகிறீங்க. ஏன்னா அவனுக்கு சோம்பேறித்தனம் பிடிச்சிருச்சு, திரும்ப போய் உட்காந்துப்பான். முயலாமை கதையில் என்ன அர்த்தம் அப்படின்னா, முயலாமை கதையில் அதாவது முயற்சி செய்யாத கதையில் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஓய்வெடுக்க கற்றுக்கினது சோம்பேறி முயல். அது உண்மையிலேயே முயல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, கதையில் தான் அந்த முயல். எப்படி நான் ஒரு முயலை கூட முழுசாக பார்க்க முடியல. காட்டில் முயல் இருக்குதுன்னு தெரியுது, ஒரு முயலையும் முழுசாக 4 காலையும் பார்க்க முடியல. அப்படி இது இன்னும் வர பார்த்துட்டு போகுது, நின்று பார்க்குற செகண்டில் ஓடுது. 1/8 ஃப்ரேமு கண்ணு பார்க்கும், அதை விட ஸ்பீடாக போகுது. அது மந்திரம் தந்திரம் தெரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த முயலுங்க இந்த காட்டில் இந்த மந்திரங்களை கற்றுக்குது, ஏதோ மூலிகைகளை கச்சிட்டு இருக்கும் போல் மந்திரம் பண்ணுது. அப்போ சோம்பேறி முயல் சோம்பேறிலாம் இல்லை. ஆனால் முயலாமை கதையில் சும்மா முயலை ஏமாற்றிட்டானுங்க. முயல் எப்போவுமே சுறுசுறுப்பாக தான் இருக்குது, ஆனால் மனுஷன் தான் சோம்பேறி ஆகிறான். பொதுவாக எல்லா விலங்குகளுமே சரியாக இருக்குது, மனுஷன் மட்டுமே படிச்சுட்டு சரியில்லாமல் ஆயிட்டான். சோம்பேறினா யார் அப்படின்னா, கை கால் வீங்கி போனவன் மட்டும் இல்லை, மனம் வீங்கி போனவனும் தான். திமிரில் கை கால் வீங்கின மட்டும் கிடையாது சோம்பேறி, மனம் வீங்கி போயிட்டாலும் அப்படி தான். அவன் தேர்ந்தெடுக்கிற வேலைலாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டி கொடுவான், அடகு கடை வச்சுப்பான், கன்சல்டன்சின்னுவான். ஆமாம், பார்த்தீங்கன்னா குடிலுக்கு ஒருத்தர் வந்தார், ஏன் வேலை செய்கிறீங்க கன்சல்ட் சொன்னார். வந்தார், அவர் இல்லை, பழைய ஆள். எப்படிங்க கன்சல்டன்சி வச்சு எப்படி போச்சுங்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதில் என்ன லாபம் வந்துடும்னா, 2 பொருளையும் வேலை செய்யுது. இவர் கன்சல்டன்சி சும்மா வச்சுங்கிறாரு. இவர் எதுக்கு வச்சுக்கிறாருன்னா சொல்லிக்கிறதுக்கு. நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு சொல்லணும்ல, என்ன சொல்லலாம். கன்சல்டேஷனு ஃபீஸ் எவ்வளோ சார்? 50,000 ரூபாய். எத்தனை பேர் வந்துடுறாங்க? ஒருத்தர் வந்ததில்லை. இவரே சொல்ல இவர்கிட்ட யார் போவாங்க? அப்புறமா எப்படி சார் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன்லேயே முடிஞ்சிடும். விசாரிச்சும் போது நான் வர நல்லவன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன், அவங்க எல்லாத்தையும் அதிலே கற்றுன்னு போயிடுவாங்க. அதனால் ஃபீஸ் கொடுத்து என்னென்ன வந்து ஆலோசனை கேட்கறதே இல்லை. அதுதான் உங்ககிட்டே வந்தேன். அவர் பார்த்துருந்தாருன்னா கஷ்டப்படுவார் நான் நினைக்கிறேன். அவர் இங்கே வேற ஒருத்தர் பார்த்துக்கிறாரு, அவரெலாம் நான் சொல்ல. அங்கே ஒருத்தர் உண்மையிலே வந்தார்யா அப்படிலாம் சொன்னார். அப்புறம் என்னடா அவருக்கு எப்படி பொழப்படுதுன்னு சொன்னாக்கா, பொண்டாட்டி வேலை செய்கிறாங்க. சோம்பேறியோட ஒரு பெரிய விஷயம் என்னடான்னா, அடுத்தவங்க முதுகு மேலே ஏறி சவாரி பண்ணுறது எப்படின்னு கற்றுப்பான். ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் என்ன கற்றுப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவர்களுடைய பலனை, அத்தனுடைய திறமையை, அத்தனுடைய தகுதிகளை தன்வசப்படுத்திக்கிறது, தனதாக்கிக்கிறது அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருப்பான். சோம்பேறியோட முதல் பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்க முதுகில் சவாரி செய்வான். எனக்கு நிறைய நண்பர்களை தெரியும், நான் நிறைய நண்பர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தேன், அதை நான் சொல்ல விரும்பல. பட் நான் வந்து ஏமாந்த மாதிரி அவங்க நினச்சின்னு இருப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் சுறுசுறுப்பாக இருந்ததுனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன். ஆமாம், பேங்க்குக்கு போகலாமா? லோன்லாம் கிடைக்கும். எப்போ சார் போகலாம்? நீங்கள் சொன்னால் போகலாம். ஆமாம், நம்ம அந்த எம்ஐடி வச்சுன்னு இருப்போம், ஏற்றின்னு போய் வரும். கறிக்கடை வைக்கலாமா? பண்ணி வைக்கலாமா? ஆனால் எதுவும் சொல்ல ஆலோசனை மட்டும் தான் சொல்லணும் இருப்பாங்க. ஏஜென்சி எடுக்கலாமா? நிறைய ஆலோசனை சொல்லணும் இருப்பாங்கய்யா, நம்ம பெஜராகிடுவோம். அவங்க சொன்ன ஆலோசனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆலோசனை சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, நீங்கள் சோம்பேறிக்கிட்ட போய் பேசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் பெஜராகிடுவீங்க. அவனை கூட பேசவே முடியாது, உங்களால் தகுதி இல்லாத மாதிரி ஆகிடுவீங்க. இவ்வளோ அறிவாளி இருக்கிறாருன்ற மாதிரி இருக்கும். ஆமாம், அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்க மாட்டார். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண மாட்டார், எடுத்து வைக்கவே மாட்டார். அவன் சோம்பேறித்தனத்துக்கு காரணம் இங்கே ஏதோ பசிட்டான், இங்கே ஏதோ 4 விஷயம் புரிஞ்சிச்சு, 4 பேர் அங்கீகரிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் நல்லவருங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், மனுஷன் சோம்பேறி ஆகிடுவான். ஆனால் என்ன மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். நிறைய பிள்ளைங்க எனக்கு நிறைய வேலை செய்யும், கஷ்டப்படும், நிறைய பண்ணுவாங்க, நான் பாராட்ட மாட்டேன். அதனால எவ்வளோ பண்ணாலும் பாராட்ட மாட்டேன்றான். அது அவன் எவ்வளோ பண்ணாலும் பாராட்டினா அடுத்த ஸ்டெப்பு நீ வந்து மூடியில் போய் உட்காந்துப்ப. பைத்தியக்கார பையில இன்னும் வாழ வேண்டியவன் நீ எப்படி? நான் பாராட்டுறதே என்னுடைய கருணையினால தான். உன்னை பாராட்டுறது எனக்கு பெரிய விஷயமா இல்லை. ஒருத்தர் தட்டி கொடுத்து ஏமாத்திடுறது ரொம்ப ஈஸி. மனுஷனை மட்டும் போய் நல்லவன் சொல்லி பாருங்களேன், காக்கா இல்லை, எல்லா மனுஷனும் வடைய போட்டுருவான்.
ஒரு மனுஷங்கிட்ட போய் நீ உன்னை மாதிரி ஆளே இல்லைங்க, நீங்கள் சூப்பரான ஆள், இந்த உலகத்துலேயே நீங்கள் தான் சிறந்தவர், உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒன்றும் இல்லை அப்படின்னா எவ்வளோ வடை போட முடியுமோ அவ்வளோ போடுவான். வாயில் வச்சுக்கிற வடையில் இல்லை, சூத்தில் வச்சுருந்தா கூட போட்டுருவான். ஆமாம், நல்லவன் சொல்லிட்டு என்ன பண்ணுவான், எவ்வளோ வடை போட முடியும், ஒரு வடை இல்லை, சுட்டு சுட்டு போடுவான். அதனால் நீங்கள் பாராட்டுக்கு மயங்கினவன் தான் இந்த சோம்பேறியாக இருப்பான். பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா பாராட்டவும் தெரிஞ்சு வச்சுருப்பான். சோம்பேறி யாராக இருப்பான் அப்படின்னு கேட்டால் பாராட்ட தெரியும். மனிதனுடைய முதல்ல அவன் பார்க்குற பார்வை எங்கே இருக்குன்னா அவனுடைய பலகீனம் எதுன்னு பார்ப்பான். ஒரு சோம்பேறி ஒரு மனிதனை எங்கே பார்ப்பான் அப்படின்னா அவனுடைய பலகீனமான இடம் எது அதான் பார்ப்பான். சோம்பேறிக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் ஈஸியான வழின்னு பார்ப்பான். எதுக்குங்க அவ்வளோ சுற்றின்னு, எவ்வளோ குறுக்கதோ வழி இது பாருங்க, சின்ன சந்து அப்படின்னுவான். ஒங்கரிச்சி போனோமாடா, நான் பரவாயில்ல சார் ஒங்கரிச்சி போயிடலாம், எதுக்கு சுற்றின்னு, இல்லைடா கம்பீரமாக நடக்கலாம் வா அப்படின்னா, ஒங்கரிச்சின்னு போயிடலாம் சார். இன்னும் ஒரு சிலர்லாங்கிறான் மழை வந்து தானே வழிக்குன்னு போய்டுவானுவான். மழை வரும்ல அதில் வழிக்குன்னு போயிடலாம், என்ன உன் பிரச்சனை. சோம்பேறியை ஒன்றுமே செய்ய முடியாது. அவனை வர நீ சோம்பேறின்ட்டுன்னு வச்சுக்க தாங்கவே மாட்டான். இது பெரிய பிரச்சனை என்னன்னா அவன் தான் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், அறிவில்லாதவங்கெல்லாம் தேவையில்லாமல் வச்சுன்னுக்கிறாங்க, டெக்னாலஜியை பயன்படுத்த தெரிலன்னுவான். என்ன சொல்லுவான், ஆமாம் சோம்பேறிக்கிட்ட அதுவும் இன்னொன்று சொல்லுவான். சோம்பேறி ஒரு பெரிய விஷயம் சொல்லுவான், சோம்பேறிங்க தான் இந்த டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சாங்கன்னுவான். யார் தான் கண்டுபிடிச்சாங்களா, ஏன் ஈஸியாக செய்யுது எப்படின்னு யோசிச்சாங்க சார், அதனால தான் அவங்களுக்கு அந்த ஆலோசனை வந்ததுன்னுவான். எந்த ஈஸியாக செய்யணும்னா அந்த மாதிரி படைப்பை கண்டுபிடிச்சது இல்லை. எந்த ஈஸியாக 12 மணி 1 மணி வரைக்கும் மூச்சுங்கிற சயின்டிஸ்ட்டு தான் என்ன ஆகிறான், அப்போ அவன் சோம்பேறியாக வந்திருப்பான். ஈஸியாக அப்போ சுறுசுறுப்பாக இருந்துக்கிறான் அவன் வாழ்க்கையில், அப்படி தானே. ஆனால் இவனுக்கு கதை எப்படி சொல்லுவானுங்க, சோம்பேறியாளர்கள் தான் அவன் ஈஸியாக வேலை கற்றுக்குறாங்கல்ல, அப்படி கிடையாது. எவன் கஷ்டப்பட்டானோ அவனுக்கு தான் வலியுது, அவன் தான் சின்ன சின்ன அதை எப்படி ஆல்டர்னேட் பண்ணலான்னு பார்க்குறான். அவன் சின்னதாக செஞ்சுட்டு விட்டுறது இல்லை, இன்னொன்று செஞ்சுன்னுக்கிறான். ஒரு படைப்போடு அவன் முடிச்சிருது இல்லை, அடுத்த படைப்பை வந்துடுது, அப்டேட் ஆகினே இருக்குது, வருஷன் அப்டேட் ஆகினே இருக்கிறதுக்கு காரணம் யாரால அப்படின்னு கேட்டால் சோம்பேறியால் இல்லை, சுறுசுறுப்பாக இன்னும் எப்படி சிங்க் பண்ணலான்னு பார்க்குறான் வாழ்க்கையை, இன்னும் சீக்கிரமாக ஒரு விஷயத்தை செய்யறது எப்படி, அப்படித்தான் போயின்னுக்குது அந்த பக்கம் உலகம். ஆனால் சோம்பேறியோட உலகம் இன்னும் சிறப்பாக ஏமாத்துது எப்படி அப்படின்னு தான் போயின்னுக்குது. நீங்கள் சோம்பேறித்தனத்தினால எல்லோரையும் ஜெயிச்சிருக்கலாம், உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா உங்கள் உடல் பலம் இழந்துடும், உங்கள் மனம் பலம் இழந்துடும், உங்கள் ஆரோக்கியம் சீர் போயிடும், நீங்கள் நல்லா இருக்க முடியாது. சாபம் இல்லை, முடியாது, ரூல் அது. நான் சொல்கிறது சாபம் இல்லைங்க, நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் போக முடியாது. சோம்பேறினா எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் வயிறு பேசாகுது ஒல்லியாகுதுலாம் கிடையாது, ஒல்லியாக கூட இருப்பார் சோம்பேறி. நீங்கள் நினச்சிக்காதீங்க சோம்பேறினா குண்டாக இருப்பார், ஒல்லியாக இருப்பார். சோம்பேறிக்கு பாய் சுருட்டுறது கூட கஷ்டம், சோம்பேறிக்கு ஆமாம் எழுந்துக்கிறது கூட கஷ்டம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன தலைக்காணிக்கிட்ட பாடுன்னு இருப்பார், என்ன அவசரம் என்ன அவசியம் சொல்லு கண்ணே தலைக்காணிக்கிட்ட. சோம்பேறி விடியலை பார்க்கவே மாட்டான், அவனுக்கு சூரியன் கிழக்கு வந்தான்னா மேற்கு வந்தான்னான்னு கேட்பான். கரும அது வருது போகுது இல்லை, டெய்லி தானே வந்து போயிடு, நான் குழந்தைய பார்க்காது தான்னுவான். அவன் சொல்லுவான் எனக்கு தெரியாத விஷயமே இல்லை. யார் சோம்பேறிக்கிட்ட போய் பேசி பாருங்கள். உங்கள் ஊரில் எப்படி 4 சோம்பேறி இருப்பான் ஒரு ஊருக்கு, உங்கள் குடும்பத்திலே கூட சோம்பேறிங்க இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வாய் பெருசாக இருக்கும். எங்கள் வீட்டிலே ஒரு சோம்பேறி இருக்கிறாங்க, வாய் பெருசு தான், கணக்காக எல்லாத்தையும் ஷார்ப்பாக பேசுவாங்க. சோம்பேறிங்க அதுவும் நச்சுன்னு வைப்பாங்க வார்த்தை, நம்ம ஷாக்காகி நிற்போம். நம்ம மறந்த கதையெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா அவங்க சோம்பேறிங்க பலகீனத்தை பயன்படுத்துறதுக்குள்ள கெட்டிக்காருங்க. சில வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம அமைதியாகிடுவோம், பேசவே முடியாது. இன்னும் வச்சு இன்னும் புடுங்க போகிற சாவு தானே போகிறேன்னுவான், நமக்கு சல்லுன்னு இருக்கும். ஐயோ நம்ம தேவையில்லாமல் வச்சிட்டோமோ, தேவையில்லாத பண்ணிட்டோமோ. வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எதுவுமே நீங்கள் எத்தனை போகிறது கிடையாது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் சுறுசுறுப்பான செயல்கள் நீங்கள் செஞ்சிட்டாலும் கூட உங்களால் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு அமைதியாக தான் இருந்தால் என்ன, கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தால் என்ன அப்படின்ட்டுருவாங்க. இதில் வர டிவியில் வர ஆடு, ஒருத்தன் அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்பட்டுன்னு வருவான், கட்சி என்ன பண்ணுவேன்னு ஓய்வாக உட்காந்துக்கு போகிறேன். நான் இப்போ ஓய்வாக தானே இருக்கிறேன். சோம்பேறிக்கு முழு உதாரணம் கோமனங்கட்டுன்னு சாமியாரை போட்டு வந்தான். ஆமாம்,
பொம்பளை எப்படி இது கூட பார்க்க மாட்டான். ஆம்பளை பிறந்ததே வேஸ்ட்டு. சோம்பேறித்தனத்தோட உச்சம் ஆம்பளை கூட பயன்படுத்தாமல் போயிடுறது தான். ஆமாம், மூத்திரம் பேத்துக்கு தான் சார் அதை கொடுத்துக்குறாங்க, வேறு எதுக்கும் கிடையாது. அப்போ தான் கடவுளை வர பார்க்க முடியும்னுவான். இதுதான் பெரிய விஷயம். சோம்பேறித்தனத்தோட உச்சம் எது அப்படின்னு கேட்டால் எப்படின்னா, அவன் ஏமாந்தது இல்லை, அவங்ககிட்ட போனால் எல்லோரும் ஏமாந்துருவீங்க. ஒரு சோம்பேறியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அப்படி வாழ்த்துவான், நீங்கள் அவ்வளோ விசேஷம் வர சொல்லுவான், உங்கள் சுறுசுறுப்பாக அழிஞ்சிரும். அப்புறமா நீங்கள் பொட்டையாக போயிடுவீங்க பின்னாடி. சரி, அவன் கொட்டை கட்டியிருப்பான், நீங்கள் பொட்டையாக போயிருப்பீங்க. ஆமாம், நிறைய பேர் அப்படி தான். இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ புதுசாக வர கார்ப்பரேட் சாமியாருக்கெல்லாம் கொஞ்சம் உஷாரு. நாம் சோம்பேறியாக இருக்கணும், சுறுசுறுப்பானுங்களை வேலைக்கு வச்சிடணும். காலைல 4 மணிக்கு எதுனா தான் நல்லதுன்னுவான், அவன் தூங்கி நிற்பான். ஆமாம், 6 மாதம் தூங்குவான் ஒருத்தன். சோம்பேறித்தனம் உச்சம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷலாக ஒரு ரூமை செஞ்சுன்னு உள்ளே போய் உட்காந்துக்கிறது தான். நீங்கள் சோம்பேறிங்களை பார்க்கணுன்னா இமயமலைக்கு போயிடணும். ஆமாம், சட்டை போகிறது கூட கஷ்டம், வெள்ளை காட்டினே சுற்றின்னு இருப்பானுங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே வந்துடுவான். அது தொட்டு கும்பத்துக்கு 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அதுக்குன்னே ஆட்டின்னு வந்துடுவானுங்க. இல்லை ஆடினே அதுவே வரும். நீங்கள் சோம்பேறிங்களை இமயமலையில் தேடலாம், மத கூடாரங்களில் தேடலாம், நிறைய புத்தகங்களை பார்க்கலாம். இவனுங்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாரையும் பைத்தியம்னுவானுங்க, வாழ தெரிலன்னு வர சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு, லூஸுங்க தேவையில்லாமல் ஓடுனுங்கிறாங்கன்னுவானுங்க. ஒருத்தன் ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிறன்னு ஒருத்தனை பார்த்து அசிங்கமாக சொல்லுவானுங்க. சோம்பேறியோட உச்சம் என்னன்னா, அடுத்தவங்களை கேவலப்படுத்துறது ரொம்ப சாதாரணம். சோம்பேறி பலகீனத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, பாராட்டுறது மட்டும்தான் இல்லை. இந்த பக்கம் ஒன்றும் சோம்பேறிக்கிறான், அடுத்தவங்களுடைய பலகீனம், அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்களுடைய குறைங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கே சொல்லுவான். என்ன இருந்தாலும் உன் கால் பெண்டாக தெரியுமான்னுவான். நேராக வச்சு நடக்கிறதுக்கே இல்லை. இவன் பெண்டாக வச்சுன்னு அவன் 10 வீடு கட்டுக்கிறான். நேராக கால் வச்சு நடுக்கவே இல்லை இவன். ஆனால் எப்படிங்கிறான் அவன், கால் பெண்டு தான். நீங்கள் சுறுசுறுப்பானவனை பார்க்கணும். இப்போ இந்த பக்கம் திரும்புவோம். சோம்பேறிக்கு ஆப்போசிட் கிடையாது சுறுசுறுப்பானவன். சோம்பேறித்தனன்றது சுறுசுறுப்புக்கு எதிர்பார்த்தலாம். சோம்பேறிக்கு எதிர்பார்த்தா சோம்பேறி தான். ஏன்னா ஒரு சோம்பேறியை இன்னொரு சோம்பேறி தான் சமாளிக்க முடியும். அவன் தான் புரிஞ்சுப்பான். ஏன்னா 2 சோம்பேறியும் நல்லா பேசின்னு இருப்பானுங்க. அதனால இந்த திட்டும்போது தான் போடா சோம்பேறி என்ன திட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 பேரும் வாய்ஸ் ஆவிடல கிங்காக இருப்பானுங்க. அவங்க 2 பேர் தான் பேசிப்பானுங்க. பட்டிமன்றம் நடத்துறவங்களாம் அவங்க தான். பட்டிமன்றத்தை கேவலமாக பேசணும்னு நினச்சிக்க போகிறீங்க. இந்த வேலைக்கு ஆகாத பீஸுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். கலர் சட்டை அழுக்கே ஆகாத ஒருத்தங்கிறான் அவன் யாராக இருப்பான்? சட்டை அழுக்காகலன்னா யாராக இருக்க முடியும் அவன்? அப்போது ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்கிறாருன்னா அவர் எப்படி இருப்பார்? அங்கே இங்கேயும் ஓடி ஈடு ஏதோ ஒன்று ஆயிருக்கும், எதுவுமே ஆகாமல் நீட்டாக வளர்க்குறாராம் அவர். நீட்டாக வளர்க்குறாரு. சோம்பேறி இப்போ சரியாக சொல்லுங்கள், தப்பு. சோம்பேறித்தனம் மாதிரி ஒரு அசிங்கம் இல்லவே இல்லை. ஊக்கமுடையார் எல்லாம் உடையாருன்ட்டான் வள்ளுவன். ஊக்கமுடையார் ஆர்வம் பண்ணும், எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? ஆர்வம் பண்ணும், செயல்பட ஆர்வம் பண்ணும். ஐயோ ரொம்ப மோசம், எதிர்க்கிற முறுக்கு கூட நீ மென்று குத்துருணுவாங்க. முறுக்கே கடப்படான்னு கல்ல மெல்றதுக்கு தான். அதை பொன்னாடிக்கிட்ட கூட்டு மென்னு என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ மென்று குத்தியானா தேனாயுதுன்னுவான். ஆமாம், அவனால தான் கவிதை எழுத முடியும். ஆமாம், சோம்பேறித்தனத்தோட உச்சம் என்னடான்னா உட்காந்து எழுதுறது. கண்ணதாசன் சோம்பேறியானா கவிதை எழுதுறதுல கிங் ஆகிட்டான் அவன். உழைக்கிறது வேற, சோம்பேறித்தனம் வேறு. சோம்பல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவநம்பிக்கை கொள்வது இல்லைன்னா அதீத நம்பிக்கை கொள்வது. 2 அவநம்பிக்கை ஒன்று, அதீத நம்பிக்கை ஒன்று. என்னால் எல்லாம் முடியும் நினச்சாலும் சோம்பேறி ஆகிடுவீங்க, என்னால் எதுவும் முடியாதுனாலும் நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. 2 சந்தர்ப்பத்தில். அதீத நம்பிக்கையில் சோம்பேறியானவன் சாமியார். மந்திரம் பண்ணிப்பான் மாங்காய் பழுக்கிறதுக்கு. அது 6 மாதம் நான் தாண்டா பழுப்பேன், நான் ஆடி மாதம் தாண்டா காய்ப்பேன், அது அடம் பிடிக்கும். இவன் மந்திரம் பண்ணிப்பான். காய்ச்சிட்டவனே என் மந்திரத்தில் தான்னுவான். ஆமாம், 6 மாதம் ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் சாதாரணமாக காய் பறிச்சுன்னு போயிடுவான். பார்த்து மந்திரம் பண்ணி இருந்திருப்பார், அவன் கட்டி சாப்பிட்டு இருப்பான். அது மந்திர காய்டா, உனக்கு வாந்தி பேதி வரும். நிறைய முட்டாளங்களுக்கு அதை நம்ப வச்சுருவானுங்க. சோம்பேறி பெரிய விஷயம் என்னான்னு கேட்டால், நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கிறான். அதனால் இந்த சமூகம் அசிங்கமாக போயிடுச்சு. சோம்பேறிகளால் தான் இந்த உலகம் அசிங்கப்பட்டுச்சு. படைப்பாளிகளாகவும் வந்துட்டானுங்க.
உழைக்கிறவன் உழைச்சினுக்கிறான், உழைக்காத என்ன பண்ணுவான்? போதிச்சுன்னு இருப்பான். இப்போ ஒரு காலேஜில் போய் பசங்க படிக்குது, 100க்கு 100 வாங்குவான், காம்பஸ் இன்டர்வியூ போக மாட்டான், வேலை எடுக்க மாட்டான், ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது. அதே இதில் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிடுவான், அதே இன்ஸ்டியூட்டில் பான் நச்சுன்னு இருப்பான், நிறைய மார்க் வர வாங்கிக்கிறான்னு நல்ல லெக்சர் பண்ணு வைப்பான். வேலைக்கு ஆகாத பீஸுன்னு அர்த்தம். வாத்தியாரெல்லாம் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க, வாத்தியார் மாதிரி நடிகர்களெல்லாம் குறை சொல்கிறேன். பெரும்பகுதி போய் பார்த்துக்கிட்டீங்களா? அவர்லாம் என்ன ஆகிருப்பார் அதே காலேஜில்? ஏன் என்ன பண்ணல அவர்? வேலைக்கெல்லாம் அவரை எடுக்கலனால அவர் அங்கேயே போய் பாடலாம் நத்தின்னு இருப்பார். சோம்பேறி, அடுத்த கால் எடுத்து வைக்க மாட்டான், செருப்பு கூட மாற்றி போட்டுப்பான். செருப்பு எதுக்குன்னு கூட கேட்பான் சமயத்தில். இன்னொரு விஷயம், சோம்பேறியை உருவாக்குறது இந்த சமூகம் இருக்குது. சோம்பேறியை உருவாக்குறதும் இந்த சமூகம் இருக்குது. அவர் அப்படியே பாராட்டி நிறைய சாமியாருங்களை இந்த சமூகம் சோம்பேறி ஆக்கிடும். எல்லாத்தையும் கையில் வாயிலே தந்து வச்சுச்சா என்ன பண்ணா? ஒரு சாமியார் காலையில் எழுந்து அந்த ஆசிரமத்தை பெருக்கிட்டு சாமி கும்பிட்றான். அவர் தியானம்லாம் பண்ணுற மாதிரி வெளியெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவர் பூஜை அறையெல்லாம் வச்சு இன்னும் மணி ஆகிட்டு நிற்க மாட்டார். சாதாரணமாக எழுந்துப்பார், பல்லு விளக்குவார், இல்லை பல்லு விளக்காமல் டூ போவார், இப்போ தோட்டத்தை பெருக்குவார், வருவார், சாப்பிடுவார், வரவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுப்பார். இதே ஒரு வேலையை வச்சுருந்தார். இந்த மனுஷன் இவ்வளோ உழைக்கிறானே, எந்த காலத்துலேயும் பெருகிறானேன்ட்டு ஒரு சீடன் போய் பெருகிட்டு வந்துட்டான். சாப்பிடல. சீடன் பெருகிட்டு வந்தோடனே என்ன பண்ணல அவர்? சாப்பிடல. என்னடா இது, நம்ம பெருகினா அவர் ஏன் சாப்பிடல? மறுநாளும் பார்த்தான், ஒரு நாள் விட்டான், வந்து பெருகினார், சாப்பிட்டார். திரும்ப பார்க்குறான், என்ன நடந்தது இந்த சாமியாருக்கு அப்படின்னா, நான் உழைச்சா சாப்பிடுவேன், நான் தான் உழைக்கலையே, ஏன் சாப்பாடு நீ ஏன் சாப்பிட்ரு? நான் பெருகணும், நீ பெருகிட்ட, நான் சாப்பிடல, நீ சாப்பிட்ரு. அடுத்த சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. அடுத்த உழைப்பை சுரண்டுறதுக்கு அசிங்கம் அதாவது அடுத்தவங்க உதவி வேறு, சுரண்டுறது வேறு. இந்த சீடனை சுரண்டியே பழிக்கிற சாமியாருங்க வந்து ஒரு பக்கம், சாமியாருக்கு நம்ம எல்லாம் செஞ்சோம்னா வசதி ஆகிடுவோம்னு நினச்சின்னு ஊட்டுற கூட்டம் ஒரு பக்கம். ஆமாம், அவர் தூங்க போகிறாரான்னு போயின்னு கப்பையோ பார்த்துனுங்கிறது, கண்ணு திறந்துக்க போகிறாரான்னு பார்த்துனுங்கிறது. சாமியாருங்களே அப்படியே 10 மணியாகவே இருப்பானுங்க. ஆமாம், துண்டு கூட ஆகுத்துனுக்கும் தெரியாது. கூட்டமாக இருக்கிறாரு. நீங்கள் போட்டவங்களில் சில கூட்டங்களில் இருக்கும். ஆமாம், குத்துக்கால் போட்டுன்னு இருப்பார். 2 நோம்பேரியோட உச்சம் என்னடான்னா, சாமியாரை போய் ஒரு பக்கம் உட்காந்துப்பான், வீட்டிலே உட்காந்துப்பானுங்க. அவன் படிச்சிருப்பான், வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போய் வந்திருப்பான், பேங்க் பேலன்ஸ் வந்துட்டுருக்கோம், பெட்டை விட்டு இறங்க மாட்டான். சோம்பேறி பல டைப்பு. நீங்கள் ஒரே மாதிரிலாம் எல்லாம் இருப்பாங்கலாம் நினச்சிக்காதீங்க. டிசைனாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, ஜிம்முக்கெல்லாம் போவாங்க, அவங்களாம் சுறுசுறுப்பானவங்கன்னு நினச்சிக்காதீங்க. காலையிலேருந்து அறக்க பறக்க ஓடுனுங்கிறாங்களே, அவங்களாம் சுறுசுறுப்பானுங்கன்னு நினச்சிக்கிறீங்களா? சோம்பேறிங்க. ஏன்னா அடுத்தது போய் தூங்கினுக்கு போகிறாங்க. அவங்க தூக்கம் வரலன்னு ஓடுறாங்க. இன்னொருத்தங்கிறான் சுகர் ஆயிடுச்சுன்னு ஒன்றுங்கிறான், அவனெல்லாம் சுறுசுறுப்பு லிஸ்ட்டில் போய் சேர்த்துனீங்கன்னா பாவம் நீங்கள். அவங்களாம் டைப் ஆஃப் சோம்பேறிஸ். சோம்பேறிங்களில் பல விதம். சுறுசுறுப்பாக இயங்குற மாதிரி தெரியும். யார் அவங்களாம்? சோம்பேறிங்க. அதாவது ஆக்கப்பூர்வமான செயல் செய்யாத அத்தனை பேருமே சோம்பேறிங்க தான். புரியுதா? ஓடுறதுனால அவருக்கும் நன்மை இல்லை, முட்டி தெரிஞ்சிடும். ஓடுறதுனால யாருக்கும் நன்மை இல்லை, வேஸ்ட்டு. அப்போ ஓடுறவங்களாம் முட்டாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லையே. நடந்து செய்ய வேண்டிய வேலைகளாம் நடந்து செஞ்சேனாவே போதுமானது தானே. இல்லை, ஷூ மாட்டின்னு ஓடிப்பட்டு காரில் போய் உட்காந்துன்னு பிரயோஜனம் இல்லையே. ஆஃபீஸ் நடந்தும் தானே போகலாம், பெட்ரோல் மிச்சம் தானே. உண்மையிலேயே ஆரோக்கியம் முக்கியம்னா கார் நேற்றுக்கு உனக்கு கால் குத்துக்கிறாங்க, ஆஃபீஸ் பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தானே. கெத்த விடக்கூடாது இல்லை. சோம்பேறிங்க கெத்த விட மாட்டாங்க, ஆஃபீஸர் ஆகிட்டுருப்பாங்க. பெரும்பகுதி சோம்பேறிங்களுக்கு தான் ஆஃபீஸ் அதிகாரம்லாம் கிடைக்கும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? சோம்பேறிங்களுக்கு இது ஒரு வரம். கடவுள் வந்து அவனை மேலும் சோம்பேறியாகவே இரு, ஏன்னா உன் வேலையை வேறு ஆள் செய்யணும். பாவி, நீ எந்த பக்கமும் வராது, நான் அவங்களெல்லாம் வேறு ஆளுக்கு கொடுத்துக்கிறேன், நீ சும்மா இருடா. இவர் நினச்சிக்கிறார் பெருமையாக நம்ம சும்மாங்கிறோன்ட்டு. கடவுள் அவனுக்கு சாபம் கொடுத்து வச்சுக்கிறான், நீ சும்மா இரு. ஏன் சும்மா உட்கார்ற நாயே? உனக்கு என்ன இல்லை, டேஸ்ட் ஆஃப் லைஃப் இல்லை. நீ முறுக்க கடிக்க வேண்டியது கிடையாது, கொடுத்துரு, அவள் கடிச்சு ருசிச்சிடுவா. அதில் இருக்கிற உப்பெல்லாம் போயிட்டு பேர் சப்புன்னு கொடுப்பாங்க. இவன் தேனு கலந்துக்குதுன்னு சொம்மனா சொல்லி தெரிஞ்சுன்னு வைப்பான், மேல்றதுக்கு பயந்துக்கின்னு. புரியுதா என்ன சொல்கிறது? வாழ்க்கையை கொண்டாட முடியாது. சோம்பேறி வாழ்க்கையை கொண்டாட முடியாது, பக்கங்களை ருசிக்க முடியாது.
மண்ணை பாறையில் குத்திட்டு கையில் வாரும்போது அந்த நகத்தில் படுற அந்த மண் இருக்குதுல்ல அவ்வளோ இனிமமாக இருக்கும். அதை இன்பமாக இருக்கும். ஒரு கொட்டங்காய்ச்சி வச்சு கூட நீங்கள் வாரலாம். ஆனால் விரலில் வாடுற சுகம் அந்த விரலில் வாரணுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறதெல்லாம் உழைச்சவனுக்கு மட்டும்தான் புரியும். உழைக்காத நாய்க்கு நான் சொல்கிறது புரியாது. அதை கேவலப்படுத்துகிற நாய்க்கு புரியவே புரியாது. ஒரு கக்கூஸ் கவுனுக்கு நான் பேசுறது புரியும். ஒரு கக்கூஸ் கவுனுக்கு, ஏன்னா அவன் அதை நேசித்தான், அதை அப்படி கழுவுனான். சோம்பேறின்னா நீங்கள் நினச்சிக்கூடாது. வேலை செய்கிறவன், ஜிம்மு பாடி வச்சுக்கிறவன், கால்லேருந்து சாயந்தரிக்கும் சமைச்சு வச்சுக்கிறவன்லாம் சுறுசுறுப்பானவன் கிடையாது. அவனை நீங்கள் சுறுசுறுப்பான லிஸ்ட்லலாம் சேர்ந்துக்காதீங்க. சோம்பேறி டைப் ஆஃப் சோம்பேறி, அதில் அது ஒரு விதமான சோம்பேறித்தனம். இதெல்லாம் கூட சோம்பேறித்தனம் தான். சோம்பல் இல்லாத வாழ்க்கை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வேலை செஞ்சாலும் அழுத்து போகிறது இல்லை, டயர்டாக வருதுனது. உடல் உழைப்பினால் சோர்வு ஏற்படுதில்லை, அது இல்லை சோம்பேறித்தனம். அந்த சோர்வு மறுநாள் ஏற்படுற சுறுசுறுப்புக்கானது. ஓய்வு எடுப்பான், மறுநாள் வேலை செய்வான். சுறுசுறுப்பானவன் தூங்கவும் செய்வான், ஆழ்ந்திருக்கும். சுறுசுறுப்பானவன் தூங்க மாட்டான்னு நினச்சிக்காதீங்க. நல்லா தூங்குவான். எப்படி தூங்குவான்? நல்லா தூங்குவான், நிதானமாக நடப்பான். போக்குவரத்து 200 மைலு, போக்குவரத்து 200 கிலோமீட்டர் போகிறான். எப்படி நடக்கணும்? அழகாக நடக்கணும். ஏன்? ரொம்ப நாள் நடக்க போகிறோம். வாழ்க்கை எப்படி ரொம்ப இப்போ சுறுசுறுப்பானவர்னாக்கா ஓடுறவர் கிடையாது, இலக்கு தெரிஞ்சிச்சு, கட்சி வரைக்கும் போய் சேரணும். நம்ம 200வது மைலில் போய் என்ன பண்ணணும்? தொண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? அப்போ நான் அழகாக நடக்கணும். அக்கில் புண்ணு வந்துச்சுன்னா அங்கேயே உட்காந்துக்குவோம். சோம்பேறி ஓடுறான், ஏன் தெரியுமா? அங்கே போய் 10 ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. முயலாமையில் கதை அதான் அது. ஓனர்லாம் என்ன பண்ணுப்பாருன்னா பெட்டில் பத்து நிற்பார். ஓனரில் அது இல்லை சுறுசுறுப்பு. எது என்னுடைய இலக்குன்னா நான் எப்படி செயல் பண்ணணும் முடிவு பண்ணிட்டார். அவர் தான் சுறுசுறுப்பானவர். அழகாக போவார், 10 மணிக்கு ஆனால் படுப்பார். காலைல விடிய காலைல 6 மணிக்கு எழுந்துடலாம், வெயிலில் நடக்க முடியாது அப்படின்னு நடப்பார். தனியாக போனார்னா எப்போ வேணால் நடந்துருவார். நைட்டு பாரத்தில் இருந்தால் கூட என்ன பண்ணுறாரு, குழுக்குள்னுக்குதுன்னு நடந்துருவார். நல்ல வெயிலில் தூங்கி நிற்பார். படிச்சுன்னு இருக்கும்போது நடக்காமல் இருக்கிறான் பாருன்னா அவருக்கு தான் தெரியும். அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டால், சுறுசுறுப்பின் உச்சம் உழைச்சி பார்த்தாரு. வேர்வையில் வெயிலில் நடந்தோம்னா உடல் சூடு அதிகமாகிடுது, குளிர்ச்சியான நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நடந்துக்கலான்னு புரிஞ்சுக்கிறாரு. சோம்பேறி கற்றுக்கிறாரு, சுறுசுறுப்பானவர் புரிஞ்சுக்கிறார். கற்றுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னொருத்தருடைய அனுபவத்தை அப்படியே இவர் அனுபவம் மாதிரி பேசுகிறவர் சோம்பேறி. எனக்கு என்ன அனுபவம் ஏற்படுது அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்க்குறவர் சுறுசுறுப்பானவர். அவர் தான் ஆர்வம் உள்ளவர். ஆர்வம் உள்ளவர் எலும்பை கட்சி பார்க்குறாரு, கறி சாப்பிட்டு பார்க்குறாரு, வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்குறாரு, எல்லாத்துலேயும் நிறைவடைகிறாரு, கடவுள் அடைகிறாரு. சோம்பேறி சாமியாராகி மடம் கட்டி வச்சுருவான், சிலை வச்சுருவாங்க, 500 வருஷம் வாழ்வேன் 200 வருஷம் வாழ்வேன்னுவார், சமாதி சாதிக்கிறன்னுவான். சுறுசுறுப்பானவன் சாதாரணமாக வாழ்ந்துருப்பான், கொண்டாட்டமாக இருப்பான், எளிமையாக இருக்கும் வாழ்க்கை, சாதிச்சுட்டு இருப்பான். அவளுக்கும் அவன் கடவுளோட போய் சேர்ந்துருவான். ஏன்னா வாழ்க்கையின் அத்தனை பக்கங்களையும் ருசிக்கிறான். சுறுசுறுப்பானவன் என்ன செய்கிறான்? அத்தனை பக்கத்தை என்ன பண்ணுவான்? ருசிப்பான். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு செயல்லையும் என்னுடைய ஈடுபாடு இருக்கணும். என்னுடைய ஈடுபாடுனா நான் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, அது வேற ஆள் கூட வச்சு செய்யலாம். அந்த சோம்பேறி அடுத்தவங்களே நம்பி வாழ்ந்துருந்தான். சுறுசுறுப்பானவன் என்னால் இது முடியாது, அது அவர் செஞ்சால் நல்லாயிருக்கும். எனக்கு 1000 ரூபாய் சம்பளம், அவருக்கு 200 ரூபா கொடுத்தா போதும். 5 பேருக்கு 200 ரூபா கொடுக்கலாம், 5 பேரை வாழ வைக்கலாம். இது சுறுசுறுப்பின் உச்சம். சோம்பேறி அதே தான் செய்கிறான். 5 பேர்கிட்ட 200 ரூபாய் வாங்கிக்கலாம், 1000 ரூபாய் நமக்கு வந்துடும். கொடுக்கலான்ற சுறுசுறுப்பானவனுக்கும் வாங்கிக்கலான்ற சோம்பேறிக்கும் வித்தியாசம் இருக்குது. சுறுசுறுப்பான என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், பெருசாக சம்பாதிச்சு என்ன பண்ணுறான், ஸ்ப்ரெட் பண்ணுகிறாரு, எல்லாருக்கும் கொடுப்பாரு, கற்றுக்கினாரு. நேக்கா செய்கிறது எப்படி ஒரு வேலை. அதாவது ஒரு சின்ன கல்லை போட்டு பார் வச்சு ஒரு பெரிய பாறையை நம்புறது எப்படின்னு கற்றுக்கினார். யாரால் முடியும்னா, பார் வச்சு தள்ளி பார்த்தார்ல, அவரால் தான் அது முடியும். அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸை செஞ்சு பார்த்தவர் தான் அதை ரொம்ப நேசித்து செய்வார். ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சோம்பேறி எந்த முயற்சியுமே செய்யாமல் சின்ன கல்லை வச்சு தள்ளுன்னுவான். ஆமாம், சின்ன கல்லை வச்சு பெரிய பலூனை தள்ளுனுப்பான். அது பலூனு ஃபூன் ஊதுனா போயிடும். பெருசு இல்லை, பாறை வச்சு தள்ளுன்னுவான். ஃபஸ்ட்டான் அது பலூன்னே அவனுக்கு தெரியாது, ஏன்னா தொட்டு பார்த்ததே இல்லை. அதெல்லாம் பண்ணதே இல்லை, அவன் தொட்டு பார்த்ததே இல்லை. எதை பாரு, அது நம்மளால இல்லை, அதுக்கு ஆள்கிறாங்கன்னுவான்.
எல்லாத்துக்கும் ஆள் தேடுவான். எல்லாத்தையும் ஆள் இருந்தால் தான் செய்ய முடியும்னே வர சொல்லுவான். அதெல்லாம் நம்ம செய்கிற வேலையா? எதெல்லாம் சோம்பேறி அதிகபட்சமாக திரும்ப பண்ணுறான், நீ பேன்றுன்னுவான். சோம்பேறி அதிகபட்சமாக என்ன சொல்கிறான், நீ பேன்றுங்க. சாப்பிட்டு வந்துட்டேன், கல்யாண வீட்டுக்கு போய் நிறைய சாப்பிட்டேன், இப்போ கக்கூஸ் போயிட்டு வந்துரு. கௌதமா போ, கக்கூஸுக்கு போ, ஐயா நிறைய சாப்பிட்டுக்கிறேன். அவன் போய் முக்கினா வரும். சாப்பிட்டது நான், அவனை முக்க சொன்னான் வருமாயா? அவரவர் கஷ்டம் அவருக்கு யார் தான்? அவரவருக்கு தான். அவருடைய உழைப்பின் பலன் அவருக்கு தான். அவர் தான் என்ன செஞ்சாகணும். அப்போ சுறுசுறுப்பானவருக்கு புரிஞ்சிடும் எனக்கு எது, என் விரல்கள் எதை விரல்கள் ருசி பார்க்கும். வாழ்க்கை உங்களுக்கே ஆனது புரிஞ்சிச்சின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். புள்ள பேத்துக்கிட்டெல்லாம் சார் கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறீங்களா? உங்களுக்கு சிரிப்பாகுது கேட்டுக்கிற. சோம்பேறி பேஜார் டென்ஷன் ஆகிடுவான், அசிங்கமாக பேசுகிறாங்க. இவன்லாம் ஒரு சாமியார் இல்லை, இவனுக்கு சிவகி பசுமை இல்லை, ஒரு கேடா இவனுக்குன்னுவான். ஏன் இந்த உலகம் மனுஷனை பார்க்கல, இந்த உலகம் என்ன பார்க்கல, மனுஷனை பார்க்கல. வாழ்கிறது எப்படி கேட்கல. வாழ்க்கைன்னா என்ன தெரியாது. நீ யாரனை கூப்பிட்டு கேட்டுப்பாரு வாழ்க்கைன்னா என்னன்ட்டு, கேட்டுப்பாரு, தெரியாது. ஏன் என்னவோ பிறந்தோம், என்னவோ வாழ்ந்தோம், பணம் சம்பாதிக்கணும், இல்லை பொண்டாட்டி கட்டிக்கணும், புள்ள பெற்றுக்கணும், வாழ்ந்தோன்னு வர அர்த்தம் வர சொல்லிக்கணும். என்ன சொல்லணும், நான் இந்த ஊர்லேயே பெரிய பிடிக்குன்னு அர்த்தம். ஆனால் என்ன செய்யலை அவர். சாதாரண ஒரு கேள்விக்கு பதில் தெரியல. நான் யார், நீ எதுக்காக வந்துக்கிறீங்க, என்ன வேண்டாம், என்ன பண்ண போகிறேன், இந்த பூமியில் வந்து ஊந்துட்டியே, பிறந்தியே, வளர்ந்தியே, என்ன பண்ண கேட்பான்னு நினைக்கிற? ஒரு முறை கூட அவனை கேட்டதே கிடையாது. ஏயா நீ தெரியவே தெரியாது. ஆனால் ஜாதி பேர் சொல்லி தெரியுவான். என்ன சொல்லி தெரியுவான்? ஜாதியம். நாங்கள்லாம் அவர் இவர் பேண்டை ஆண்டை என்னென்ன கருமருதோ அவ்வளவும் சொல்லுவான். ஆனால் என்ன தெரியாது அவனுக்குன்னா, அவனை தெரியாது. சுறுசுறுப்பானவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரு அப்படின்னு சொர்ணம் உள்ளவன். சுறுசுறுப்பானவன் யார்? சொர்ணம் உள்ளவன். அவன் குண்டாகவும் இருக்கலாம், ஒல்லியாகவும் இருக்கலாம், ஓடுறவனாகவும் இருக்கலாம், நடக்கிறவனாகவும் இருக்கலாம், ஏன் பேசுகிறவனா கூட இருக்கலாம், எழுதுறவனா கூட இருக்கலாம், பேச்சாளராக கூட இருக்கலாம். சுறுசுறுப்பான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொம்மனா அதை பிள்ளை கட்டி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சுறுசுறுப்பான பேச்சாளர்கள் என்ன பண்ணுவான், வாழ்க்கைன்னா 1000 இருக்கும், வாழ்க்கைன்னா 1000 இருக்கும். எல்லாத்தையும் சகிச்சுன்னு என்ன ஆகணும், வளர்ந்துக்கணும். அடித்தா பலத்தை போதிக்கிறாங்க, அடித்தா பலத்தை போதிக்கிறாங்க. மேலே முன்னேறத்துக்கு எப்படி பாரு, வாழ்க்கையை தேடு, கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கு. எப்படின்னா என்ன பண்ணு, திறமையை வளர்த்துக்கோ. எனக்குன்னு ஒரு வேலை, உனக்குன்னு ஒரு தகுதி, என்னால் முடிஞ்சது இதுன்னு இந்த சமூகத்துக்கு தொண்டாற்று. நீயும் நல்லாரு, 4 பேருக்கு உதவியாரு, நீயும் என்ன பண்ணு, உதவி பெறு. அதுதானே வாழ்க்கை. 4 பேருக்கு நீயும் கொடு, 4 பேர்கிட்ட நீயும் வாங்கிக்கோ, 4 பேர்கிட்ட வாங்கிக்கோ, 4 பேருக்கு என்ன பண்ணு, கொடுக்குறது வாங்கிறது தான் இங்கே வாழ்க்கை. யாருக்கிட்டையும் வாங்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் கொடுப்பணும் சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்குது, எல்லா மனுஷனையும் பயன்படுத்திக்கிறது அவசியம். ஆனால் எல்லா மனுஷனையும் மட்டும் பயன்படுத்தின்னு நம்ம மட்டும் எதுவுமே செய்யாமல் பயன்படுத்துகிறோன்னா ஆகிடுவேன். புரிஞ்சிச்சேன். நான் ஒரு மனுஷனுக்கு என் வாழ்க்கையை நான் கொண்டாடணும், நான் என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், நான் என்னை இன்பமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா படுத்து நிற்பான். படுக்கை பிடிக்கும் அவனுக்கே. அதெல்லாம் அப்பாக்கிறார் பார்த்துக்கிறாருன்னா என்ன பண்ணுவான், அது அப்பாக்கிறார் பார்த்துக்கிறாரு. இந்த பக்கம் திரும்பி இது அம்மாக்கிறாங்க பார்த்துப்பாங்க, இது தங்கச்சிக்கு இது பார்த்துப்பாங்க, இது தம்பிக்கு இது பார்த்துப்பான், அது அண்ணங்க இது பார்த்துப்பான், அதுக்கு மாமாங்கிறாரு, பாட்டு வரையாத வேண்டியது தான். நான் என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை. கவி பண்ண இறங்குது தான் இது. தென்னை மரத்து மேலே ஏறி தேங்காய் அறுத்து கூட்டுறான்னா தென்னை மரத்துக்கிட்ட போய் பாட்டு பாட்டுக்கிறான். என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா தேங்காய் உழம். சார் மரம் ஏற தெரியாதுங்க சார், மரம் ஏறிய மதிப்பானா மதிக்க மாட்டானா?
மதிப்பானா மதிக்க மாட்டானா? என்னால் முடியாது இதுன்னு புரிஞ்சிச்சேன்னா மரம் ஏற ஒரு விசேஷமானவரா இல்லையா? விசேஷமானவரா இல்லையா? அவர் மதிப்பு குறைவாக நத்துப்பான்? ஏன்? அவர்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட என்ன இல்லை? ஏற முடியாது. அப்புறமா மரம் ஏறி எப்படி இருப்பார் நமக்கு? தெய்வமே, தெய்வம் இருப்பது எங்கே? ஒரு தேங்காய் ஒன்று அவர் சொல்லுவார், ஒரு தேங்காய் எனக்கு, ஓகே. மரம் எந்தாலும் உனக்கு ஒரு தேங்காய் எனக்கு ஒரு தேங்காய், மேட்ரு முடிஞ்சிச்சு. யார் இளநீர் சாப்பிடுவாங்க? பாட்டு பண்ணுறா. ஆனால் இந்த சமூகம் எப்படி சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உரிமையாளரில், அவர் காலில் ஊந்து தான் நீ வந்து வேலை செய்யணும். வேலை செய்கிறோன்னு பாரு, எங்கேயுமே சூப்பர்வைசருங்க தான் மதிக்கப்படுறாங்க. எங்கேயுமே இந்த சமூகமே எப்படி மாறிட்டுக்குது, உட்டாள்ட்டாவாக மாற்றிக்குது. உழைக்கிறவெல்லாம் கை கட்டி நிற்கிறான். உழைக்காத நாய்ங்களாம் என்ன வாட்டிக்குது? சோம்பேறிகளுக்கான உலகத்தை உருவாக்கியிருக்கிறானுங்க. ஏன் உழைச்சினுக்கிற? உட்காருன்றான் படிக்கும்போது. ஸ்கூலில் என்னடா சொல்லித்தரான்டான்னா, உழைக்காமல் இருப்பது எப்படி? ரொம்ப சிம்பிள். நீங்கள் டிகிரி படிச்சுன்னா உழைக்கலாமா? இன்ஜினியரிங் படிச்சிட்டா டெஸ்டர் எடுத்து போய் எந்த ஒயரில் வைக்கணும்னு கூட தெரியாது. டெஸ்டர்னு ஒன்று இருக்கிறதே கூட தெரியாமல் கூட போயிட்டுருக்கலாம். டியூப் லைட்டை மாட்ட தெரிஞ்சிச்சேன்னா அவன் ஐடிஐ படிச்சுக்கிறான். டியூப் லைட்டை பற்றி ஒரு கதை சொல்லுவான்னா அவன் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறான். டியூப் லைட்டை ஒரு 10 நிமிஷத்தில் மாட்டிட்டு கனெக்ஷன் கொடுத்து லைட் ஏறி வைக்கிறானே, அவர் என்ன படிச்சுக்கிறாரு? ஐடிஐ. டியூப் லைட்டை பற்றி 2 ஹவர் லெக்சர் நடத்துவார். அது சாதாரணம் கிடையாது. அது ஃப்ளோரசன்ட் இருக்குது. இந்த பக்கம் நியூட்ரான் எலக்ட்ரான் குத்தோடனே உள்ள ஃபிலமெண்ட்டை போய் ஃப்ளோரசன்ட்டை அடிச்சுட்டு அதுக்காக ஒரு ஸ்டார்டர் போட்டுக்கிறாங்க. கரண்ட்டை ஐயா ஆக்கிறதுக்கு சோக் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த சோக்கு ஸ்டார்டர் போய் பட்ட உடனே டக்குன்னு வெளிச்சமாகி வந்து போவோம். இதான் சார் டியூப் லைட்டு மாட்டி கொடுங்கண்ணா. அப்பா இந்தப்பா இங்கே வா, இந்த லைட்டை மாட்டு. பிடிங்க எவ்வளோ பேசினாரு? ஆமாம், ஒரு ஆணி பிடுங்கிறது கூட தெரியாது அவருக்கு. அப்படியே அடிக்கிறான்னு வச்சுங்க, ஆணியை ட்ரில் பிட்டை மாட்டிட்டு இருப்பான். அது சொல்லி தரலையே. ட்ரில்லிங் மிஷின்லாம் எங்கே வேலை கிடையாதுங்க. நாங்கள் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன்ல, என்கிட்ட நிறைய பேர், நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன், சூப்பர்வைசருக்கு வேலைக்கு வரேன். 10 சூப்பர்வைசர் வச்சு வீடு கட்ட முடியும்? 10 சூப்பர்வைசர் என்கிட்டங்கிறாயா? வீடு கட்டுருவேன். அப்போனா பட்சம்லாம் யாராகிறான்? சோம்பேறின்னு அர்த்தம். அதாவது பிஏ படிச்சுக்கிறேன்னா பிஏ சோம்பேறி, பிஇ படிச்சுக்கிறேன்னா பிஇ சோம்பேறி. சோம்பேறிங்களுக்கு பேர் பிஇ, பிஏ, எம்சிஏ. இவங்களுக்கெல்லாம் யாருன்னா பேர்? உழைப்பாளிங்களுக்கு பேருன்னு அவர் கொத்தனார், அவர் கக்கூஸ்கார், தோட்டி அவர் கக்கூஸ்கார், அவர் சித்தாள், அவர் பெரிய ஆள். இவங்கெல்லாம் வேலைக்காகாத பீஸுங்க. ப்ரொஃபைலுன்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? டீக்கா போட்டு கையை கட்டி, நம்ம ப்ரொஃபைல் துண்டு கட்டி லுங்கி கட்டி மேலே சட்டை இல்லாமல் போகிறது தான் ப்ரொஃபைலில். கொம்பு ஊனி எல்லாருக்கும் டென்ஷன். சாமியாரா இவன்? திருட்டு பையன், உடம்பு வர காட்டுறான் பூணுறவை போட்டுக்கின்னு. சொம்மனா ஜாதி மாற்றி சொல்கிறான் பொழுது அவனுக்கே சந்தேகம் வந்துடும். நம்ம கேட்டார் நம்ம மேனேஜர், என்னங்க பூணூல் போட்டுனுக்கிறீங்கன்ட்டு. கடையில் 10 ரூபாய்க்கு விற்கிது, வாங்கி மாட்டீங்கண்ணே. என்ன சொல்கிறது? 10 ரூபாய் விற்கிற பூணூல் தான் உன் ஜாதியை நிர்ணயிக்கணும். வாங்கி மாட்டியதில் என்ன ஆகிட போகிற? என்ன சொல்கிறது? ஒருத்தர் தெளிவாக சொல்லிட்டான். குடிலுக்கு வந்தான் ஒரு தம்பி, நான் வந்து 10ஆம் கிளாஸ் தான் சார் படித்தேன், ஆனால் கல்யாணம் பார்த்தோன்னே என் பொண்டாட்டிக்கிட்ட அவங்க மாமியார் வீட்டிலே சொல்லிட்டேன், ஒரு பிஇ மட்டும் போட்டுங்க. அது போட்டுக்கிது தானே. பிரிண்டிங் ஆஃபீஸில் சொன்னால் நீங்கள் இதில் அதுதான் பண்ணுறது, அது போட்டுக்குது தானே. ஐயோ உண்மைதான்யா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஒரு ஆள் இப்போ வந்து படிக்கிறவங்களாம் கொஞ்சம் யோசிக்கலாம். உண்மையிலே என்ன நடந்துருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறிங்களை வளர்த்துருக்குறான். என்ன பண்ணுவான்? அந்த காலத்துல எல்லாம் பசங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரும், பசங்களை கூட பேசும், பம்பரம் ஆடும், கோலி ஆடும், 4 பேரை கூட பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். அதுங்களை கூட என்ன பண்ணோம், சண்டை கிட்ட போடும், சமாதானம் ஆகும், பேசுறதுன்னா இப்படி தான் இருக்கும், நெளிவு சுழிவுலாம் இருக்குன்ட்டு வீட்லேயே உட்கார வச்சுன்னு வளர்த்துங்கிறான். ஆமாம், ஏன்னா சாப்பிட்றது ப்ராய்லர் சிக்கனு, குழந்தை வீட்டில் 2 ப்ராய்லர் சிக்கன் வளர்த்துனுக்குறான். ஆமாம், அது செதை பெருசாக இருக்கும். கத்திரிங்களா? குழந்தைங்களாம் புசு புசுன்னு இருக்கும். அமுல் பேபி அதுக்காக வந்தான்.
அவனா கூட யோசிக்க மாட்டான். நீ எப்படி இருந்திருந்தாலும் நீ சோம்பேறியாக இருக்கிறதுக்கு காரணம் சமூகமாக கூட இருந்திருக்கலாம். என் பேச்சை கேட்டவுடனே நீ என்ன ஆகிடுன்னா சுறுசுறுப்பு கொஞ்சம் விறுவிறுப்பு வரணும் தான். வந்தவொடனே கொஞ்சம் நிமிந்துரு, கொஞ்சம் காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய். என்ன சார் நடந்ததெல்லாம் தப்புனா உடற்பயிற்சி செய்யினா நீ போய் உடற்பயிற்சி செய்யணும் ஜிம்மில் போய் ஆட்டுன்னு இருக்காது. 4 செடியை எடுத்து நடு, அது மண் வெட்டி வச்சு குத்து, அதுக்கு கடப்பறை வச்சு குத்து, போதும். அதான் எக்ஸசைஸு. ஜிம்மில் போய் ஆட்டுறதை விட்டுவிட்டு என்ன பண்ணேன், மண்ணண்டை போய் அதை குத்தி என்ன பண்ணேன், கலரு கோழியை பாரு, இல்லை நல்லா தானே இருக்குது. சிங்கம் புலிலாம் ஜிம்முக்கு போய் ஆரோக்கியமாக இருக்குது. சிங்கம் புலி கரடியெல்லாம் ஜிம்மு கட்டி வச்சிட்டா ஆரோக்கியமாக இருக்குது. எப்படி இருக்குது அது? காட்டில் போகுது, வேட்டையாடுது. பயனுள்ள செயலை செய்யா. எதை செஞ்சாலும் என்ன பண்ணேன், காலைல ஏந்து சைக்கிள் மதிக்கிற, டைனமோ மாட்டு, கரண்ட்டு பேட்டரியில் 4 பேட்டரிக்கு லோட் பண்ணு, சைக்கிள் மெச்ச மாதிரி ஆச்சு, 4 பேட்டரி லோட் ஆச்சு கரண்ட்டு. டைனமோ மாட்டு என்ன பண்ணேன், மாற்றி யோசிங்கயா. இல்லை காலைல ஏந்து எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு, கரண்ட்டு சேர்த்த மாதிரி ஆச்சு. ஒரு மனுஷன் தெளிவாக செஞ்சுட்டான், கிணத்தாண்டை செட் பண்ணிட்டான், சைக்கிளை சுற்றினான்னாக்கா உள்ளேருந்து தண்ணி வெளியே வந்துடும். ஆமாம், வயலுக்கு பாய்ச்சிருது. காலையிலேருந்து சைக்கிளிங் பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன நடந்துங்குது, இப்போ கிணத்துலேருந்து தண்ணி வெளியே வந்துங்குது. ஆரோக்கியமான சிந்தனைன்னா அதுதான். நானும் நல்லா இருக்கணும், 4 பேரும் நல்லா இருக்கணும், யாரும் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்ன பண்ணேன், ஷூவை மாட்டின்னு சும்மா வாக்கிங் போ. சும்மா ஒன்றும் ஒரு சிலர்லாங்கிறான், நாய் ஒன்று வளர்த்துன்னு கவர் ஒன்று போட்டுன்னு போயிடுவான் வெளிநாட்டுங்களில், பேரத்தெல்லாம் வாரின்னு போகிறதுக்கு. பாவம், பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும். அதுக்கு நம்ம நாடு சரியில்லை, அது கண்டத்தில் போய் விட்டுருக்கோம். அவன் நாய் போகிறானோ இல்லையோ, நாய் இவனை ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக. க்ளோஸ் எந்த கையில் போனாலாம் சொல்லி கொடுத்துக்குது, லெஃப்ட்டில் தான் போட்டுன்னு வைப்பான். ஏன்னா வலது கையில் போட்டுறான் நாயை, அறிவுக்கு தான், நாய் கேட்டுக்குது அவனை. நான் நினச்சின்னு இப்போ நாய் அவர் வளர்க்க தான் சொல்லுங்கிறார், நாய் தான் அவனை வளர்த்துருக்கோம், க்ளீனாக செய்யும். அது எங்கே நிற்கணும்னு அதுதான் தீர்மானிக்கும். ஆமாம், பின்ன எல்லாம் அப்படி தான், நாகரிகம் வளர்ச்சி அதிகமாகிடுச்சு இல்லை. அதனால் சோம்பேறிங்க வேறு மாதிரியான உலகத்தில் வாழ்கிறாங்க. இந்த உலகம் சோம்பேறிகளுக்கான உலகமாக மாறின்னு வருது. நீ சுறுசுறுப்பாக இல்லைன்னா உன் ஆண்மை போயிடும். உன் சதை நாருங்களெல்லாம் வேலை செய்யாது. உன் நரம்பு சதையெல்லாம் வேலை செய்யாது. குஞ்சு நிமிந்து வேலை செஞ்சேன்னா நல்லா இருப்பேன். இளமையில் நீ நல்லா வேலை செஞ்சிட்டேன்னா முதுமையில் நீ சும்மா உட்காந்து வாழலாம், தப்பு இல்லை. அது உன்னால் முதுமை காலன்றதுனால நீ செய்யாமல் தான் தப்பு இல்லை. ஆனால் உழைக்கிற காலத்தில் என்ன பண்ணுற, உழைச்சிரு, நல்லது. அதுவும் பயனுள்ள உழைப்பாக இருக்கட்டும். நீ அந்த மாதிரி செய்யும்போது அதுக்குள்ளே கூட உறவாடுற. நீ ஒரு சாதாரண ஒரு பொற்கொள்ளனாக இருக்கலாம், அந்த தங்கத்தை உருக்கி நீ நகை செய்யும்போது நீ அதை கூட கொண்டாடுற. நீ இரும்பு அடிக்கிறவனாக இருக்கலாம், கத்தி செய்கிறவனாக இருக்கலாம், தங்கம் தான் செய்கிறவனாக இருக்கணும்னு இடத்துல அந்த கத்தியை வெட்டுப்படும் போதெல்லாம், மரத்தை போய் வெட்டும் போதெல்லாம் அது நன்றி சொல்கிறேன், எவ்வளோ அழகாக வெட்டுதுன்ட்டு. கருமாம்பட்டியில் நீங்கள் வேலை செய்கிறவராக இருக்கலாம், இல்லது கொல்லன்பட்டு தங்கப்பட்டியில் நீங்கள் வேலை செய்கிறவராக இருக்கலாம், தப்பு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண கொத்தனாராக இருக்கலாம், இல்லை சிவில் இன்ஜினியர் ஆகிட்டு நீங்கள் இதுவாக இருக்கலாம். நீங்கள் அதுக்குன்னு பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு ஹெல்மெட் மாட்டின்னு பேனா பூச்சினுக்கு தப்புன்னு நான் சொல்ல வரல. அதை கூட நீங்கள் சரியாக செய்யணும்ல. உண்மையிலேயே நீங்கள் உங்களுக்கு சிந்தித்துக்கான சம்பளம் கொடுத்துறான்னா சரியாக சிந்திச்சான்னு பாரு, உன் ஆலோசனையெல்லாம் சரியாக வாங்கினேன்னு பாரு. யோசிக்கவே மாட்டேன்ற காலம் கோயினாலாம் சண்டைக்கு வருவான் பொழுது, வர கோவத்தில் அச்சம் வச்சுருவானுங்க என்ன. ஆமாம், ஐயோ சாமி போட்டுக்கிறேங்க ரொம்ப, ஏன்னா பதில் சொல்ல முடியல. இன்ஜினியர் படிச்சுக்கிறாரு, நிற்க போது ஒரே ரூஃபு, அது சைஸ்லாம் வர சொல்கிறாங்க, படிச்சுட்டுக்கிறாங்க. நம்ம பயமாகுது. நம்ம தாத்தா சாதாரணமாக மண் எடுத்து போய் வச்சுட்டு செவரை வச்சுட்டு ஓலை வர கட்டி போட்டு மேலே ஏறி வர உட்காந்துருந்தார். அது தவுளுண்டு மூங்கில் தான், அது மேலே உட்காந்துருந்தான் ஆள். மூங்கில் டியூபாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மக்கி போனால் தான் உடையும். மூங்கில் டியூபாக இருக்கிற வரைக்கும் இப்போ தான் கண்டுபிடிச்சிடும் டியூப்லெஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும். டியூப்லராக இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த் இருக்குமா. தாத்தாவுக்கு ஒன்றும் தெரியாது, மூங்கிலை வெட்டினார், மேலே ஏறி உட்காந்தார். மூங்கிலை வெட்டினார். அந்த காலத்தில் வீடுங்கள்லாம் மூங்கில தான் கட்டி வச்சுருப்பாங்க, லேசாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மூங்கில் தூக்குனா லேசாக இருக்கும், ஒரு ஆளை தாங்கும். அது ஏதோ தெரிஞ்சு வச்சுருந்துக்கிறாங்க. அப்போது உழைச்சி பார்த்துக்கிறான், தூக்கி பார்த்துக்கிறான், மூங்கில போட்டு பார்த்துக்கிறான், வளைச்சி பார்த்துக்கிறான், மேலே உட்காந்து பார்த்துக்கிறான். அப்படி தான் அது கண்டுபிடிச்சிடும். போய் புக்கை வச்சு இந்த சைஸ் மூங்கில் இவ்வளோ வெயிட்டு தாங்கும், எந்த சைஸ் மூங்கில போயிட்டு வர்ணீர் காரியப்படி எடுத்துன்னு போய் எங்கே மூங்கிலில் போய், ஐயோ கொத்தனாராய் இவ்வளோ பெரிய ஆளாக 20 அடி கொம்பு தான் சாரம் கட்ட முடியும்ட்டான் ஒரு ஆள். ஆமாம், 10 அடிக்கு மேலே அவன் 20 அடி இருந்தால் தான் கட்ட முடியும் சாரம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க 10 அடியில் கட்டலான்னு, தப்புங்க. ஏன்னா பார்த்துட்டான் அவன் 20 அடி கட்டிருந்த.
ஒருத்தரையும் புரிய வைக்கிறதுக்கு போதும் ஆயிடுது. நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டோம்னா எங்களுக்கு தெரியாத கயிறு, இந்த கயிறு போய் எனக்கு கட்ட முடியுமான்னு கேட்குறான். கம்பியில் கூட கட்டலாம். அதையும் கூட சொன்ன இன்னைக்கு நாசுக்காக சொன்னேன். தெரிஞ்சிச்சனாக்கா தான் ஆபத்து, தெரியலன்னா எல்லா வேலையும் செய்வான். கல்லை இப்படி தான் அடக்கணும்னு தெரிஞ்சிச்சேன்னா அப்படியே தான் அடிக்கணுங்கிறான். அடக்காதவன் தான் முயற்சி பண்ணி பார்க்குறான். அடக்காதவனா செஞ்சு பார்க்குறான். எப்படி முயற்சி பண்ணி வேறு மாதிரி, இதை எப்படி வேறு மாதிரி செய்ய முடியும்? தெரிஞ்சிச்சேன்னா அதோடு நின்றுடுது. அதனால் தெரிஞ்சிச்சுன்றதை அழிச்சிருங்க. சோம்பேறி தெரிஞ்சதை மனசில் பதிய வச்சுக்கிறான், சோம்பேறி ஆயிடுறான். நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது ஒரே ஒரு விதை தான், பச்சதை அழிச்சிருங்க. இந்த பரோட்டா வச்சுக்காது தான் ஃபஸ்ட்டு போடியா கூட. இது பரோட்டா சுடுறவன் வெந்துடணும். பரோட்டா வேறதோ இல்லையோ, சுடுறவன் வெந்துடணும். கல்லா கட்டுறவருக்கு பேஜாராகிடணும். கல்லை காலிடா. பரோட்டாவும் எல்லா பரோட்டாவும் எனக்கு தான். வாழ்க்கையே உனக்கு தான். நீ எப்போ பச்சதை அழிக்கிறியோ, நீ எப்போ கற்றதை அழிக்கிறியோ, இன்னும் நான் மேலும் கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அது நிறைய சொல்லி வச்சுருப்பானுங்க. பாத்திரம் இப்படி வச்சு இது ரொம்பிச்சு அது இன்னும் ஊற்றினேன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பானுங்க. புரிஞ்சிச்சா இல்லை? நேராகவே சொல்லுங்கிறேன். பச்சதை அழிச்சிட்டு இன்னும் என்ன பச்சிக்க முடியுமான்னு பாரு, இன்னும் என்ன தெரிஞ்சிக்க முடியுமா பாரு, இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். அது ஏன் செய்யப்பட்டது, அது எதுக்காக செய்யப்பட்டது, அது ஏன் அப்படி செய்யணும் கேளு. என்ன பண்ணு கேள்வி. இந்த கேள்வி கேட்குற மனநிலை இது இல்லை, அதான் சுறுசுறுப்பு. சுறுசுறுப்புனா போய் பாரத்தும் போய் டமால் டிமின்னு அடிக்கிறது, பறக்க ஓடுறதே கிடையாது. கேள்வி கேட்குற மனநிலை இருக்குது இல்லை, அதுதான் சுறுசுறுப்பு. சோம்பேறி கேள்வி கேட்குறது இல்லை, சுறுசுறுப்பானவனால கேள்வி கேட்காமல் இருக்க முடியல. குழந்தை துத்துன்னு இருக்கும். இது என்னது, அது அம்மா சனினே ஒரே தட்டு தான் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுறா. குழந்தைங்கன்னா எப்படி இருக்குண்ணா, கம்முன்னு இருக்கணும். அப்படியே அம்மா போயிட்டு போயிரும், ஏதோ போய் அங்கிள் என்ன இதுன்னு கேட்கும். அங்கிளும் டென்ஷன் ஆகிடுவார். அம்மாவும் சொல்லாது, அப்பாவும் சொல்ல மாட்டார். அங்கிள் டீச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்டால் உனக்கு புரியலன்றுவாங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குது. இப்போ டீச்சர் என்ன சொல்லிட்டா, எவ்வளோ நேரத்தாலும் இது குழந்தைக்கு புரியவே இல்லைங்க, கேள்வி கேட்டுனே இருக்குதுன்றான். நான் எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தேன். அது பல ஆங்கிளில் யோசித்து பார்க்குது. இந்த ஏன் இங்கே ஆரம்பிக்கணும், இப்படி ஆரம்பித்து இப்படியாம் போடக்கூடாதுன்னு யோசிக்குது. அது எப்படி யோசிக்குது, இப்படி போட்டு இப்படியாம் போடக்கூடாது, இப்படி தான் போகணுன்னு என்ன ரூலாண்ணா? குழந்தை மண்ணில் எப்படி இருக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, பல ஆங்கிள் இது. இப்போ அது குழம்பிச்சுன்றான். இப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டால, ஆனால் இப்படி தான் போடணும். எப்படி தான் இங்கே ஆரம்பித்து சின்ன வட்டம் போட்டு பெரிய வட்டம் போட்டு அரை வட்டம் போடும்போதே நேராக ஒரு கோழுக்கு போட்டு இப்படி தான் போடணும். ஏன் இப்படி இப்படி போட்டால் ஆவாதா? பார்க்கும்போது தான் அது எழுதும்போது பார்க்குறதுக்கு கொடுக்குறேன்னா எழுதுறதுக்கு கொடுத்துக்கிறேன்னா, ஐயோ சோம்பேறிக்கிட்ட பேசவே முடியாது, அடிப்பான். என் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தன் திட்டுறான்னா பக்கா சோம்பேறின்னு அர்த்தம். அவனுக்கு சுறுசுறுப்பின் வாடை கூட புரியல. ஒருத்தனுக்கு சுறுசுறுப்பின் வாடை புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், ஐயோ தெய்வமே நீ எங்கே இந்த இவ்வளோனாலான்னுவான். சுறுசுறுப்புனா என்ன தான் எல்லாத்துலேயும் ஒரு அது ஏன் நான் செய்யக்கூடாது முதல்ல கேட்கணும். முதல்ல என்ன கேள்வி கேட்கணும், அதை எதையானாலும் எவன் செய்யுதுன்னு கேட்பான். நான் ஏன் செய்யணும்னு கேட்டேன்னா அவன் சோம்பேறி. அது ஏன் நான் செய்யக்கூடாது, கழுவு சொல்லி கழுவுன்னு என்ன பண்ணுவோன்னா அது அவன் சாமர்த்தியம். என்ன பண்ணுறது இல்லை, அது ஏன் நான் கழுவுனா, நம்ம கவனமா வேறு என்ன கவனமா? தப்புங்க, ஒன்றும் தெரில. ஈகோ வாஷன்லாம் வந்துச்சு. அதுவும் பேசனை வாங்கி வைக்கிறதுக்கு வக்கு இல்லாமல் நீங்கள் கவிங்கிறீங்க. மொத்தத்தில் சோம்பேறி என்ன பண்ணுகிறாரு, கேள்வி கேட்குற மனநிலையில் இல்லை, தெரிஞ்சுக்கணுன்ற மனநிலையில் இருக்கிறாரு. அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு, லோடடு ஃபுல்லி. அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன பண்ணோம் தெரியும். சுறுசுறுப்பானவர் அப்படி கிடையாது. அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க, வேறு எதனா இருந்தால் சொல்லுங்கன்னுவான். ஏன்னா அவன் எப்படி பார்க்குறான்னு வர பார்க்குறான். புதிய மனிதனின் கோலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன குறை இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஏன் இன்னொரு ஆங்கிள் அது, அவன் எப்படிங்கிறான், இன்னொரு புதிய கோணத்தில் அதை என்ன பண்ண போகிறான், பார்க்க போகிறான். அது எப்படி நான் செய்யணும், இருக்கிறத கொண்டு சிறப்பாக செய்கிறது விசேஷமாக, இல்லாத கொண்டு உருவாக்குறது சிறதுன்னா, இல்லாதெல்லாம் உருவாக்கிக்கினே இருக்கிறான். ஏன் உருவாக்கிக்கினே இருக்கிறான்னா, சோம்பேறிகளின் உலகத்தை வளர்க்குறான். சோம்பேறிகளின் உலகத்தை வளர்க்குறான். நீ என்ன ஆயினுக்கிற மதிமா இங்கே ஆயினுக்கிற சோம்பேறிங்க உட்காந்து யோசிக்கிறான். சோம்பேறி உட்காந்து இந்த சுறுசுறுப்பானவங்கிட்ட வந்து வேலை வாங்கிக்கிது எப்படி.
நீ சுறுசுறுப்புன்ற பேரில் அடிமையாகிற. நான் சொல்கிறது அடிமைத்தனம் இல்லை. கேள்வி கேட்குறவன் தான் உண்மையிலேயே சுறுசுறுப்பானவன். ஓடி செய்கிறவன்லாம் சுறுசுறுப்பானவன் இல்லை. ஆனால் கேள்வி கேட்குறது கற்றுக்கிறதுலேருந்து இருக்கக்கூடாது. இருக்கிறதுல நான் எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறவன் தான் சுறுசுறுப்பானவன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். கற்றுக்குன்னு சொல்கிறானே அந்த கேள்வி பேர் என்ன இல்லை. உன் கேள்வி 2 விதத்துலேருந்து வரும். நீ கற்றுன்னு இப்போ உன் குரு புதுசாக உன்னை சொல்லுவான், உனக்கு கேள்வி எழும்போம். உன்னை கேள்வின்னு சொல்கிறது நீ சோம்பேறியாகிறியா சுறுசுறுப்பாகிறியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். சோம்பேறியாக தான் உன் கேள்வி எங்கேருந்து இருக்குன்னா கற்றுக்கிறதுலே இருக்கும். விபதினா என்ன சார்? ஏன்னா நீ கற்றுக்கின விபதினா தேவையில்லாதது அந்த கேள்வி. நான் விபதியே வானான்னுக்கிறேன். விபதினா என்னன்னு என்ன கேட்குறான்? திருநூறு வானான்னுக்கிறேன். மதம்னா என்னன்னு நான் வானான்னுக்கிறேன். கேள்வின்னா அந்த மதத்தில் என்ன சார் அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க? தெரியாதுன்னு நினச்சினுக்கிறது இல்லை, ஐடியாலஜி. அப்போ நீ எங்கேருந்து கேட்கக்கூடாது கேள்வியை? தெரிஞ்சதுலேருந்து கேட்கக்கூடாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கணும். கேள்வி எப்படி கேட்கணும்? தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கணும். தெரிஞ்சதுலேருந்து கேட்கக்கூடாது. தெரிஞ்சது தான் வீணுன்னுட்டேனே. சிங்கிள் ஷாட்டு ஜாதி இல்லைன்ட்டேன். ஆமாம், அது சார் அந்த பேர் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? தப்பு. சிங்கிள் ஷாட்டு மதம் இல்லைன்ட்டேன். ஆமாம், ஏன் சார் அந்த மதம் உருவாச்சு? தப்பு. வாழ்க்கை உண்டுன்ட்டேன். ஏன் சார் அப்போ அவங்களாம் என்னை கட்டுப்படுத்துகிறாங்க? தப்பு. நீ அலோவ் பண்ணுற. நீ என்ன பண்ணுற? அலோவ் பண்ணுற. எந்த சுறுசுறுப்பானவனும் தான் பேச்சு மட்டுமே கேட்குறான். எந்த சுறுசுறுப்பானவன் யாரை பேச்சு கேட்குறான்? எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்குறான். ஆனால் முடிவு யார்கிட்டேருந்து எடுக்கிறான்? எந்த சோம்பேறியும் அவங்ககிட்டேருந்து முடிவு எடுக்கிறதில்ல. எந்த சோம்பேறியும் என்ன பண்ணுறதில்ல? எந்த சோம்பேறியோட ஆலோசனை அவன் தான் இருக்காது. இந்த பேச்சாளரோட ஆலோசனை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா மேற்கோள் காட்டினே இருப்பான். அவன் சொன்னான். ஏன் எந்த இல்லை, அவன் யாரையும் குறை கூட சொல்ல மாட்டான். ஏன் குறை சொல்ல முடியாது? ஏன்னா எங்கேருந்து திருடி சொல்லுங்கிறான். ஓசோ அதை சொன்னார், வள்ளலார் இதை சொன்னார், நபி நல்லவர். ஏன்னா அவன் சோம்பேறி. சுறுசுறுப்பானவன். நபி அவர் வாழ்க்கையை வந்தார். என் வாழ்க்கைன்னா தேனி போய் உன்னத்துக்கிட்ட போய் ட்ரெயினிங் எடுத்துன்னு வந்தால் போய் தேன் கட்டுதுன்னு நினச்சிக்கிறீங்க? எங்கள் மூதாதையர்கள்லாம் இப்படி தான் சொன்னாங்க. இந்த பூல் வந்து இப்படி தான் எடுக்கணும், அந்த பூல் வந்து அப்படி எடுக்கணும். எடுக்குதே ஸோ அம்மா போது மகரந்தத்தை எடுக்குது, அது மாதிரி எடுத்துன்னு வருது, வாயில் கொதப்புது வைக்குது, அது தேனாக மாறிச்சு. அது என்ன செய்யலை? டெக்னாலஜின்ற பேர் யாருக்கிட்டனா போய் தர்மமோ பிச்சையோ ஏசகமோ என்ன பண்ணல, கேட்கல. நீ உங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து என்ன செய்யலான்னு யோசித்தா தானே வரும். உங்கள்கிட்ட இருக்கிறது இல்லாமல் வெளியும் நிறைய இருக்கிறதுனால கருவிங்களெல்லாம் பார்த்துட்டோன்னா அது இல்லாமல் செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். வெறும் ஆணியில் கம்பி முறுக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். வெறும் ஆணியில் பைண்டிங் ஒயர் போட்டு முடுக்கணும்னு நான் பார்த்துருக்குறேன். இருக்கிற 6mm கம்பியை வளைச்சி அப்போயே ஊக்கு செஞ்சவனும் பார்த்துக்கிறேன். இருக்கிற 6mm கம்பியை வளைச்சி அதுலேயே ஊக்கு செஞ்சவனும் பார்த்துக்கிறேன். முள் எடுக்கிறதுக்கு தனியாக ஊசி கண்டுபிடிச்சவனும் பார்த்துக்கிறேன். முள்ளையே ஊசியாக்கி திரும்ப இன்னொரு முள்ளை குத்திச்சா இன்னொரு முள்ளால் எடுக்கிறவனையும் பார்த்துக்கிறேன். யார் இப்போ சுறுசுறுப்பானவன்? இப்போ படிச்சுட்டான், கருவியிலெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். இல்லைன்னா பண்ண முடியாது, செய்ய முடியாது. கைகள் கால்கள்லாம் மறந்து போகுது. அவன் இருக்கிறான்றது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? மறந்து போகுது. சுறுசுறுப்பானவன் சுயபலத்தை மட்டும் நம்புகிறான். இருக்கிறத கொண்டு சிறப்பாக செய்யறது எப்படின்னு பார்க்குறான். சிறப்பான கருவிகள் இருந்தாலும் அந்த போதாது, இன்னும் சிறப்பான கருவிகளை கண்டுபிடித்துன்னு எப்படின்னு பார்க்குறான். சுறுசுறுப்பானவன் கண்டுபிடிக்கலாம் அவனா கண்டுபிடிச்சி தர மாட்டானான்னு காத்துனுக்கிறான். அது கூட சொல்லுவான், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் தான் சொல்லுவான். எந்த முயற்சியும் என்ன பண்ண மாட்டான், எடுக்க மாட்டான். அச்சத்திலேயே வாழ்ந்து நிற்பான். அடுத்த ஸ்டெப் கூட அவனுக்கு பயமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றின ஒரு பயத்திலேயே, குற்ற உணர்விலேயே, அச்சத்திலேயே தான் இருப்பான். சோம்பேறிக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை. சோம்பேறித்தனம் இறைவனால் கொடுக்கப்பட்ட சாபம். சோம்பேறித்தனம் இறைவனால் கொடுக்கப்பட்ட சாபம். அதை அவன் வரணும்னு நினச்சின்னு இருப்பான். சுறுசுறுப்பானவர் சந்தோஷமாக இருப்பார், கொண்டாட்டமாக இருப்பார். ஆனால் இங்கே என்னன்னா, சுறுசுறுப்பானவருக்கு புரியல, நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறோம், துருத்துன்னு இருக்கிறோம், அதனால தான் நம்ம கேள்வி எழும்புது அப்படின்னு புரியல. கேள்வி கேட்கணுன்றது வேறு, கேள்வி எழும்புறதுன்றது வேறு. கேள்வி ஏன் இதை செய்ய முடியாது அப்படி தான் பார்க்கணும். நான் இதை எப்படி செய்யறது அப்படி தான் பார்க்கணும். சுறுசுறுப்பானவன் நான் எப்படின்றத பற்றி யோசிக்க மாட்டான். அதுக்கான ஆள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருப்பான். சுறுசுறுப்பானவன் என்ன பண்ணிவிடுவார், இதை ஏன் நான் முயற்சி பண்ணக்கூடாது? முயற்சி பண்ணமா முடியாதா? முடியாது. அப்போது வாழ்க்கையில் 2 பக்கம் இருக்குது. சோம்பேறி என்ன செய்யறதே இல்லை, சுயபலத்தை உணர்றதே இல்லை, அவனுக்கு அப்படி தான் செய்யப்பட்டிருக்குது, அது சாபம். சுறுசுறுப்பானவன்
எல்லாத்தையும் தான் அனுபவித்து பார்க்குறான், செஞ்சு பார்க்குறான். ஒரு சமையல் கூட சாதாரணமாக செஞ்சு பார்ப்பான், சோம்பேறி கிடையாது அவன். தூக்கத்தை கூட என்ன பண்ணுவான், அனுபவிச்சுன்னு வைப்பான். வாழ்க்கையின் எல்லா பக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக துருன்னு இருக்கணும். கேள்வி கற்றுக்கிறதுலேருந்து கேட்காம புதுசாக கேட்கணும். ஏன் அப்படி செஞ்சிடக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கணும். நம்ம எங்கேருந்து இந்த கேள்வி கேட்குறோம், யாரை கேட்கணும், உங்களையே கேட்கணும். உங்கள் கேள்வி எங்கேருந்து எழும்புது, எதனால் இந்த கேள்வி எழும்புது, இந்த கேள்வி சரிதானா? மனதளவில் ஒரு மனுஷன் சுறுசுறுப்பாகிட்டான்னா வெளியே அமைதியாக தான் இருப்பான். ஏன்? வேகம் தெரியும். குதிரை தான் ஓடணும், நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எதுதான் ஓடனா, நீ ஓடக்கூடாது. நீ ஓடனா சோம்பேறின்னு அர்த்தம். ஏன்னா குதிரை மேலே ஏறதுக்கு கஷ்டம் உனக்கு. ஓடுறாருன்னு நினச்சிருக்காதீங்க. அவர் என்ன தெரிஞ்சிக்கல, குதிரை மேலே ஏற தெரிஞ்சிக்கல. மனதை ஆள்வது எப்படி நான் பேசியிருப்பேன். மனதை ஆள தெரிஞ்சிச்சிங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பானவர். உங்கள் மனதை உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் எழுந்துக்கும் போது எழுந்துக்கணும். உங்கள் குடும்பம் தூங்கினுக்கலாம், நீங்கள் எழுந்துக்கணும். உங்கள் பொண்டாட்டி சரியில்லாமல் இருக்கலாம், அது அவள் பிரச்சனை. உன் பிள்ளை சரியில்லாமல் இருக்கலாம், அது அவங்க பிரச்சனை. எல்லாம் சரியில்லாமல் இருக்கலாம், அது யார் பிரச்சனை? இது அவங்க பிரச்சனை. நான் சரினா யார் பிரச்சனை? இது ஏன் பிரச்சனை. நான் ஏன் பிரச்சனை தீர்க்க வந்தேன்னா அடுத்தவங்க பிரச்சனை தீர்க்க வந்தேன்னா, நான் உங்களுக்கு உதவுறதுக்காக பேசிக்கிறேன். ஆனால் என் பிரச்சனையை நான் தீர்த்துட்டேன். நிறைய பேர் என்ன கூட பேசும்போது முரண்பட்ட மாதிரி தெரியலாம். காரணம் நான் இல்லை, நீங்கள். எனக்கு நீங்கள் முரண்படல, உங்களுக்கு நீங்கள் முரண்பட்டுக்கிறீங்க. நான் சொல்கிறது விலங்கல்னால் உங்கள் தப்பு இல்லை, ஏன் தப்பும் இல்லை. கடவுள் சித்தம் அப்படி தாங்குது. அவன் ரொம்ப கஷ்டன்ட்டு எல்லாத்தையும் உணர்த்துக்கிட்ட கொடுத்துட்றான். தம்பி இந்த கார் கொஞ்சம் ஓட்டுங்க, இந்த காரை கொஞ்சம் ஓட்டுங்க. சுறுசுறுப்பானவரா சோம்பேறி அவர். ஸ்டியரிங் எப்படி திரும்புது, வண்டி எப்படி இருக்குது, என்ன அழகாக இருக்குது, அது அனுபவிச்சிருப்பாரு. அது ஒரு வேலைக்காரன் பட்ட செய்கிற வேலை. அப்படியா? பெருக்கிப்பார், தொடப்பம் நன்றி சொல்லும். பெருக்கினா என்ன செய்யும், தொடப்பம் நன்றி சொல்லும். பாத்திரத்தை கழுவு, அதில் ஒட்டிங்கிறது வெளியே வரும்போது அது உனக்கு பெரிய விடுதலை இருக்கும். உன் மன அழுக்கம் போயிடும். நான் குடியில் நிறைய வாட்டி பெருக்கியிருக்கிறேன், மனசும் சேர்த்து. திரும்ப அந்த சாமியார் கதைக்கு வந்துடுறேன். அவர் டெய்லி எழுந்துக்கினார், காலையில் எழுந்தார், பெருக்கினார், சாப்பிட்டாரு, தூங்கினார், வரவனுக்கு பாடம் நடத்தினார். டெய்லியும் அதான் செஞ்சுருந்தார். சிவிஐ கூட அப்படித்தான். இப்போ நீங்கள் ரொட்டீன் என்ன செய்கிறீங்க அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு இடத்த பெருக்குவார், ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி விஷயத்தை செய்வார். ஒவ்வொரு மனுஷனையும் பெருக்கிறதே என்னுடைய வேலை தான். ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது அவங்ககிட்ட குப்பை எப்படி இருக்குது, அதை எப்படி பெருக்கலாம், அந்த குப்பையை எப்படி தூக்கி போடலாம். அவனுக்கு வலிக்கும். ஏன்னா குப்பை தான் அவன் நினச்சிக்கிறான். அவன் கற்றுன குப்பைங்களாம் இருக்குது இல்லை, அதைத்தான் அவன் நினச்சிக்கிறான். அது குப்பைடா, அது நீ இல்லைன்னா அதுதான் நான், எனக்கு விடாது, அது முடியாதுன்னுவான். இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் எதனா வச்சுச்சுன்னா வெளியே எடுக்காதுங்க, அடம் பிடிக்கும். பார்த்தீங்களா, வாயில் கல் எடுத்து போட்டுரும், துப்புனா கம்முன்னே இருக்கும். நம்ம விரல உள்ளே விட்டு எடுக்கணும், வேறு வழி கிடையாது. அது வர இன்னொரு ஆங்கிளில் விட்டால் தான் வெளியே வரும். அது இப்போ அந்த பக்கம் விட்றாங்க, நான் அந்த குழந்தை எழுதுறதுக்காக விட்டுற முடியும், விட்டுற முடியும். உள்ளே போயிடுச்சுன்னா குழந்தை இல்லாமல் ஆகிடுமே. இப்போ மனுஷன்லாம் ஆகிட்டான். என் வீடியோலாம் ஒரு தாய் ஒரு மகனுக்கு பேசுறதை விட விசேஷமானது. ஒரு தகப்பன் தன் மகனை கண்டிக்கிறதை விட ரொம்ப விசேஷமானது. நான் ஏன் இது உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உண்மை சொல்கிறேன். நீ சோம்பேறினா நீங்கள் பண்ண சுறுசுறுப்புன்ற பேரில் அழியாதீங்க. ஓடுறதில்ல சுறுசுறுப்பு. ஓங்கி வெட்டுறதுனாலாம் மரம் ஒழுத்து இல்லை, பதமாக வெட்டுறதுனால தான். ஒரு வெட்டி இப்படி செக்க பிச்சுன்னு வரணும். நோவாமல் வெட்டுங்க, மரம் சாஞ்சிருக்கும். ஓங்கி ஒரு இடத்துல வச்சுனுங்க, ஒன்றுமே ஆகாது. கத்தி போய் வெளியே வந்துன்னு இருக்கும். பர்ஃபெக்டாக அடிப்பாங்க, ஜக மரம் வெட்டியே தான் ஞானின்னுவாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த மரத்தை வெட்ட கற்றுக்கினாங்க. அவ்வளோ பெரிய மரத்தை சாய்க்கிறதுக்கு சின்ன கத்தி, சின்ன உளி தான். சிற்பங்கள் 1000 செஞ்சுதான், சிற்பங்கள் 1000 செஞ்சிடறான். கருவிகளை விட உங்களை நம்புங்க. சுறுசுறுப்பானவன் கருவிகள் இல்லை, தன்னை நம்புகிறான். சோம்பேறி கருவிகளை நம்புகிறான். கருவிகள் நல்லது, தப்பு இல்லை. ஆனால் கையாளுறது கவனமாக இருக்கணும். கருவிகள்னால் வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஆகிடுறீங்க. சோம்பேறிக்கு வாழ்க்கை இல்லவே இல்லை, அவன் அது சபிக்கப்பட்டவன். நீங்கள் சோம்பேறியாக இருக்காதீங்க, உங்களுக்கு நல்லது இல்லை. நீங்கள் சோம்பேறியாக தான் இருப்பேன், நான் பணம்லாம் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்கள் சொந்த பிரச்சனை. நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் செயலிழந்து போயிருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா எல்லாம் வேலை செய்யும், ஆர்கான்லாம் வேலை செய்யும், மூளைலாம் வேலை செய்யும். நானும் உழைச்சேன் 4 பேருக்கு உதவுணுன்ற மாதிரி இருப்பீங்க. சின்ன வேலைகளை செய்யுங்க.
நீங்கள் வசதி ஆகிட்டீங்கன்னு வேலைலாம் செய்யாமல் இருக்காதீங்க. இல்லை வசதி வந்துச்சு சாமியார் ஆகிட்டின்றது மாதிரி அப்படிலாம் ஆகாதீங்க. இல்லை வாழ்க்கையில் பெரிய பதவி வந்துச்சுன்றதுனாலாம் அப்படிலாம் விட்டுறாதீங்க. அதை போய் ஜிம்மில் போய் தீர்த்துக்காதீங்க. நிறைய இப்போ அங்கங்கே ஜிம்மு கட்டி வச்சுக்கிறான். விட்டு தோட்டம் வைக்க பாருங்கள். இல்லை வீட்டு மாடியில் லிஃப்ட்டை விட்டுட்டு 4 வாட்டி நடந்தாவே அது பெரிய எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுது. 4 வாட்டி நடக்கும்போது அந்த சிலந்தி குணம்லாம் அழிஞ்சிது. கூட ஒரு தொடப்பு எடுத்துன்னு நேர்ந்து நடந்தீங்கன்னா 2 வாட்டி நடந்தீங்கன்னா சூப்பர். பெருகுந்த மாதிரியும் ஆச்சு, எக்ஸசைஸ் பண்ண மாதிரியாகவும் ஆச்சு. அப்படி தானே புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது மேலே புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு புரியல. ஏன்னா நழுவு விட்டுருந்தா நான் ஒன்றும் பொறுப்பாளி இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனத்தையும் சுறுசுறுப்பையும் சொல்லிட்டேன். இனி நீங்கள் சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆவலனாலும் உங்கள் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு கொடுத்த சாபம் அப்படியே வருங்க. நம்ம ஏந்துக்காதீங்க. திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறேன், வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்க, நல்லா இருக்கிறதுக்கு தானே ஆலோசனை இதெல்லாம். நீங்கள் நல்லா இருங்க, வசதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. செயல்பட்டால் தான் ஆனந்தமாக இருக்க முடியும். எதையுமே அப்படியே வச்சுருந்தா எதுவுமே ஆவறது இல்லை. மரத்தை போய் குத்துங்க, சுற்றி கலவுங்க, தண்ணி ஊற்றுங்க, கனிகள் தானாக காய்க்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். நல்லா இருங்க.